ஆமா பேஜா இருக்குமா, தனித்தனியா லிங்க் காட்டுமா அதுல போனீங்கன்னா? இல்ல பேஜ் மாதிரி இருக்காது, நமக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூ மாதிரி இருக்கும். ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபைனான்ஸ், ப்ரொக்யூர்மெண்ட், ஆர்டர் மேனேஜ்மெண்ட்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த செலக்ஷனை பேஸ் பண்ணி நமக்கு அந்த செட்டப் எல்லாமே காட்டும். இதெல்லாமே இது நீங்க இப்ப நீங்க செட்டப் தான் சொல்றீங்க அப்படிதானே? இப்ப நீங்க ஆமா, சொல்றது இது செட்டப் தான் சொல்றேன். செட்டப் பத்தி. சோ ஃபினான்ஷியல் ஆப்ஷன்ல போனீங்கன்னா அது அந்த அந்த ஃபினான்ஷியல் மாடியூல் வைஸ் செட்டப்ஸ் காட்டும். ஆமா ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃபரிங்ல போனீங்கன்னா அந்த மாடியூல், அந்த ப்ரொக்யூர்மெண்ட் மாடியூல்ல இருக்கிற செட்டப்ஸ் காட்டும் அப்படிதானே? ஆமா ஆமா கரெக்ட். ஆமாங்க கரெக்ட். அப்ப வந்து வேற சுரேஷ் கூப்பிடுறாரு. சார் குட் ஈவினிங். இப்போ ஜாயின் பண்ணிட்டு அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இதுல ரெக்கார்ட் பண்ண முடியுமா? இல்ல இருக்கு, நான் ரெக்கார்ட்ல தான் போட்டிருக்கேன், போயிட்டு தான் இருக்கு. சார் இப்போ இது ஓகே. இப்போ இந்த அலர்ட் மேனேஜர்னு சொல்றோம்ல நம்ம, அது வந்து ஆமா இல்ல அலர்ட் வந்துட்டு நமக்கு இபிஎஸ்ல ஒர்க் ஆகிற மாதிரி நம்மளால அலர்ட் இதுல எடுத்துட்டு வர முடியாது. ஸோ அதனால இப்போ அலர்ட்ஸ் இன்கேஸ் வேணும்னா அது நம்ம பிஐபின்னு சொல்லிட்டு இப்போ ரிப்போர்ட் கிரியேட் பண்றோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பிஐபின்னு போட்டு தான் பண்ணுவோம். இப்போ அலர்ட் இஸ் ரீப்ளேஸ்ட் பை விஐபி இல்லையா? ஆமா பிஐபி ரிப்போர்ட்ஸ். ஸோ ரிப்போர்ட்ஸை வச்சு தான் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிறோம் இந்த அலர்ட்ஸ் எல்லாமே கூட. ஸோ இந்த அலர்ட் விஐபினா அதுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்? இது பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். சரி சரி ஓகே, பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட். சரி எழுதிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் டெவலப்பர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க. ஆமா ஆமா, அது அதே மாதிரி இதுக்கு ஈக்குவலண்டா என்ன இருக்கு இதுல? அதாவது அப்ளிகேஷன் டெவலப்பர்னா நீங்க இது அந்த கண்டென்ட் மேனேஜர் இதெல்லாம் சொல்றீங்க. ஆமா, அந்த எஃப்என்டி இதுக்கு ஆமா அப்புறம் இது மெனு கிரியேட் பண்றது, கிராஸ் வேலிடேஷன் கிரியேட் பண்றது, ஓகேவா, செக்யூரிட்டி கிரியேட் பண்றது, இதெல்லாம். அதான் அதான் ஸோ இது வந்துட்டு எக்ஸாக்டா நம்ம ஆசெட்ஸ் இதுல பார்க்க மாட்டோம். ஸோ ஸ்லைட்லி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடி செக்யூரிட்டி மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரு ரோல் இருக்கு. ஸோ இந்த ரோலை வச்சு நம்ம என்ன, ஆமா ஐடி செக்யூரிட்டி மேனேஜர். ஒரு நிமிஷம், ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றோம்ல 11 12 இது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இங்க வந்து நம்ம வந்து ரோல்னு சொல்றோமோ? ஆமா எக்ஸாக்ட்லி சொல்ல முடியாது. எப்படி நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா நமக்கு அங்க மெனு இருக்கு, சப் மெனு இருக்கு. ஸோ இப்போ அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஜாப் ரோல் இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ப்ரிவிலேஜ் இருக்கு. இந்த ப்ரிவிலேஜ் தான் வந்துட்டு சப் மெனுன்னு சொல்றோம். இந்த ஜாப் ரோல்ஸ் ப்ரிவிலேஜ் வந்து சப் மெனு. ஓகே, அப்ப அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்ம என்ன சொல்லணும் இதுல? இல்ல அதான் அது எக்ஸாக்டா நமக்கு வராது, அது எக்ஸாக்டா இதுல மேட்ச் பண்ண முடியாது. ஸோ அதான் சொல்றேன். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா சப் மெனுங்கிறத நம்ம ப்ரிவிலேஜ்னு சொல்லலாம், அதே மாதிரி மெனுன்னு சொல்றத வந்துட்டு நம்ம ரோல்னு சொல்லலாம். அப்போ இந்த மெனு வந்துட்டு நம்ம இபிஎஸ்ல டைரக்டா யூசருக்கு அட்டாச் பண்ண முடியாது. இந்த மெனுவை எடுத்துட்டு போய் நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அட்டாச் பண்ணி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் யூசருக்கு அட்டாச் பண்ணுவோம் 11ல. பட் இங்க பார்த்தோம் அப்படின்னா ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ரோலை டைரக்டா எடுத்துட்டு போய் யூசருக்கு அட்டாச் பண்ணிடுவோம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற கான்செப்ட் நமக்கு இங்க இருக்காது. So role attached to the user. அப்ப role contains what? Menus அப்படிதானே? ஆமா மெனு. Role is attached to அதான் ப்ரிவிலேஜ்னு சொல்லலாம் ஃபியூஷன் டேர்ம்ல. இப்ப ரோல் சொல்லக்கூடாது, ப்ரிவிலேஜ்னு சொல்லணும் இல்லையா? ஆமா ப்ரிவிலேஜ். So privilege is attached to user menu அப்படிதானே அர்த்தம்? ஆமா, privilege attached to the role is attached to the user. Okay sir, privilege is attached to the sorry இன்னொரு சொல்லுங்க, மிஸ் ஆயிட்டேன், சாரி. privilege வந்துட்டு நம்ம ரோலுக்கு அட்டாச் பண்ணுவோம், இந்த ரோல் வந்துட்டு யூசருக்கு அட்டாச் பண்ணுவோம். Role is attached to the user. ஆமா கரெக்ட்.
சரி, இப்போ நம்ம இதுல சொல்றோம்ல, இப்போ நம்ம யூசர்லாம் கிரியேட் பண்ணிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் புதுசா கிரியேட் பண்ணுவோம்ல, இதுல எப்படி பண்ணணும்? இதெல்லாமே இது எப்படி அதை எப்படி சொல்லணும் இதுல? ஸோ அது ப்ராசஸ் நமக்கு சேம் தான். ஸோ இந்த ஐடி செக்யூரிட்டி மேனேஜர் ரோல் இருந்தது அப்படின்னா, ஸோ இது வந்துட்டு எப்படி சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் மாதிரி. ஸோ அதுல நம்ம யூசருக்கு இங்க சிஸ்அட்மின் தனி மாடியூல் இருக்கா? இங்க இது எப்படி சொல்லணும் அத? இல்ல அகைன் அது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ரோல் தான் ஐடி செக்யூரிட்டி மேனேஜர், அதோட எக்ஸாக்ட் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ இதுல நம்ம என்ன பண்ணுவோம்? ரீப்ளேஸ் பை ஐடி செக்யூரிட்டி மேனேஜர். ஆமா ஆமா கரெக்ட். ஐடி செக்யூரிட்டி. இந்த ஐடி செக்யூரிட்டில போனா எல்லாமே இருக்கும். நீங்க சொல்ற யூசர் கிரியேஷன், மெனு கிரியேஷன் எல்லாமே இருக்கும். ஆமா அதுல எல்லாமே இருக்கும். எல்லாமே இருக்கும் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அப்புறம் இன்னொன்னு, இப்போ ஃப்ரண்ட் எண்ட், இப்போ வந்து இதுல வந்து ஃப்ரண்ட் எண்டோட ஆக்சஸ் வந்து இப்போ நார்மலா எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்களா க்ளவுட் அப்ளிகேஷன்ல? ஆமா எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டோம். இப்போ வந்து கம்பெனி, இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன் சரியா? நான் வந்து இப்போ ஃபியூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்றேன் அப்படின்னா, இப்போ அந்த கம்பெனி வந்து எனக்கு ஃப்ரண்ட் எண்ட் ஆக்சஸும் சாரி பேக் எண்ட் ஆக்சஸும் எனக்கு வேணும் அப்படின்னா, அப்ப அது தனியா நம்ம லைசென்ஸ் கொடுத்து வாங்கணுமா? இல்ல பேக் எண்ட் ஆக்சஸ்னா இதுல பார்த்தோம்னா நம்ம மோஸ்ட்லி பேக் டேபிள் ஆக்சஸ் பண்றது டைரக்ட்டா. அதான் இதுல நம்மளால வியூ பண்ணிக்க முடியும். அதாவது டேட்டாவை செலக்ட் பண்ணி நம்மளால பார்த்துக்க முடியும். பட் அப்டேட் ஆர் எடிட் இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாமே நமக்கு ரெஸ்ட்ரிக்டடா இருக்கும். அதாவது இதுல பாத்தீங்கன்னா ஓகே ஒரு டூல் யூஸ் பண்ணி அதுல வந்து நம்ம எல்லாமே பண்ணுவோம் கரெக்ட்டா? இப்போ இதுல வந்து என்ன ஈக்குவலண்டா இங்க எப்படி பண்ணணும்? இங்க நமக்கு வந்து அதே மாதிரி இருக்குமா? அதே செலக்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் அப்படியே தான் இருக்கா? டேபிள் ஸ்ட்ரக்சர்லாம் அப்படி தான் இருக்கா? இல்ல அதே மாதிரி இருக்குமா? இல்ல இந்த ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் ஆஸ் இட் இஸ் தான் இருக்கும். கேபி இன்வாய்சஸ் ஆர் பர்ச்சேசிங் ஹெடர்ஸ் ஆல், பர்ச்சேசிங் லைன்ஸ் ஆல், பர்ச்சேசிங் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆல், இது மாதிரி எல்லாமே ஜி லைன்ஸ், ஜி ஹெடர்ஸ், இது எல்லாமே ரிசீவபிள்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்குமா? ஆமா எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். சோ அதுல சேஞ்சஸ் இல்ல. ஓகே சூப்பர். மெட்டீரியல் ஆன் அண்ட் குவாண்டிட்டி டீடைல்ஸ் எல்லாமே இதே டேபிள் ஸ்ட்ரக்சர்லாம் சேம் தான் போ. ஆமா டேபிள் ஸ்ட்ரக்சர்லாம் மோஸ்ட்லி சேம் தான். நமக்கு அதுல சேஞ்சஸ் வராது. EBSக்கும் அதுக்கும் இது சேமா தான் இருக்கும். ஏபி சப்ளைஸ் ஆல் இதெல்லாம் சேம் தான் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. சைட்ஸ் ஆல், லொகேஷன்ஸ் ஆல், ஓகே ஃபைன். சரி, இப்போ வந்து இதுல வந்து மல்டிபிள் செட் ஆஃப் புக்ஸ்ங்கற கான்செப்ட் கிடையாது அப்படிதானே? ஆமா இதுல மல்டிபிள் செட் ஆஃப் புக்ஸ் வராது. ஸோ இதுல வந்துட்டு என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 11A பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப் லேயரா வந்துட்டு பிசினஸ் யூனிட் இருக்கும். ஸோ இந்த பிசினஸ் யூனிட்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேபி நமக்கு ஒரு 2 கண்ட்ரி இருக்கு, US ஒன்று இருக்கு, இந்தியா ஒன்று இருக்குன்னா இந்தியாவுக்கு ஒரு பிசினஸ் யூனிட் பிசினஸ் குரூப், அதே மாதிரி யூஎஸ்க்கு ஒரு பிசினஸ் குரூப் கிரியேட் பண்ணிப்போம். பட் இங்க பார்த்தோம் அப்படின்னா ஃபியூஷன்ல வந்துட்டு என்டர்பிரைஸ் அப்படிங்கிறது தான் டாப் லேயர் ஈக்குவலன்ட் டு பிசினஸ் குரூப். பட் இங்க வந்துட்டு நம்மளால மல்டிபிள் பிசினஸ் குரூப்ஸ் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு இன்கேஸ் நம்ம 11A இருந்து மைக்ரேட் பண்றோம் அப்படின்னா இந்த கேஸுக்கு லெஜிஸ்லேட்டிவ் டேட்டா குரூப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா பை கண்ட்ரி எடுத்துக்கும். இது எடுத்துட்டு போய் நம்ம என்டர்பிரைஸ்ல வந்துட்டு அட்டாச் பண்ணிப்போம். என்டர்பிரைஸ் அது லீகல் என்டிட்டி கூட அட்டாச் பண்ணிப்போம். ஸோ இதை வச்சு நம்மளோட கண்ட்ரி ஸ்பெசிபிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணிப்போம். பட் பிசினஸ் குரூப் மாதிரி நம்மளால திருப்பி கேக்குறேன், சொல்லுங்க. அதாவது இதுல வந்து 11A வந்து செட் ஆஃப் புக்ஸ்னு சொல்லுவோம் என்ன? 12ல வந்து செட் ஆஃப் புக்ஸ் கிடையாது. செட் ஆஃப் புக்ஸ்ங்கற கான்செப்ட் அப்படிதானே? கரெக்ட். ஆமா அது வந்து மல்டியா இருக்கு. அதாவது in one responsibility we can enter, அதாவது 11A பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஒரு செட் ஆஃப் புக்ஸ் தான் அட்டாச் பண்ணி இருக்க முடியும் அப்படிதானே? ஆமா. அப்ப இங்க வந்து 12ல வந்து நம்ம மல்டிபிள் செட் ஆஃப் புக்ஸ் அட்டாச் பண்ணி அந்த ஆர்க்குக்கு நம்ம இன்வாய்ஸ் என்டர் பண்ற மாதிரி இருக்கு அப்படிதானே? ஆமா. ஆனா வந்து இப்போ இந்த ஃபியூஷன்ல எப்படி இருக்கும் அது? இல்ல இது மல்டியா இருக்க பொறுத்த வரைக்கும் ஆர்ட்வெல்லுக்கும் ஃபியூஷனுக்கும் நமக்கு பெருசா வித்தியாசம் இருக்காது.
எப்படி இதெல்லாம் நம்ம வந்துட்டு அந்த ஆர் அதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபைல் ஆப்ஷன் இதை வச்சு நம்ம ஹேண்டில் பண்ணிப்போம் R12 பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபியூஷன்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரோல் பேஸ்ட். ஸோ ரோல் பேஸ்ட்னு சொல்றது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோல் கிரியேட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இந்த ரோலை வந்துட்டு யூசருக்கு அட்டாச் பண்ணுவோம். அப்போ அந்த யூசருக்கு அட்டாச் பண்ணும்போது என்டிட்டி 1, என்டிட்டி 2, என்டிட்டி 3ன்னு சொல்லிட்டு மல்டிபிள் அந்த ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்க மாதிரி அந்த ரோல் ஆப்ஷன்ல என்னென்ன என்டிட்டி இருக்கோ அந்த என்டிட்டி பூராத்தையும் அட்டாச் பண்ணிடணும் இல்லையா? ஆமா 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 கரெக்ட். அப்போ இப்போ இந்த திருப்பி கேட்குறேன், அப்போ வந்து இந்த நீங்க சொன்னீங்கல்ல ஒரு கம்பெனி இந்தியாவில் ஒரு ஆப்ரேஷன் இருக்கு, யூஎஸ்ல ஆப்ரேஷன் இருக்கு. ஸோ இந்த மல்டி செட் ஆஃப் புக்ஸ் கிடையாது, இது மல்டி ஆப்ரேட்டிங் யூனிட்னு சொல்லணுமா? அதான் அசைன்மெண்ட் சொல்றீங்களா? இல்ல இல்ல, இப்போ நான் சொல்றேன், இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, அவங்க வந்து யூஎஸ்ல ஒரு ஆப்ரேஷன் வச்சிருக்காங்க, நீங்க சொன்னதுதான் அதே எக்ஸாம்பிள். இந்தியாவில் ஒரு ஆப்ரேஷன் வச்சிருக்காங்க, சரியா? அப்ப யூஎஸ்ல இருக்கிற யூஎஸ் வந்து செப்பரேட் கம்பெனி, இந்தியாவில் இருந்து செப்பரேட் கம்பெனி. இதை வந்து இப்போ செட் ஆஃப் புக்ஸ் நம்ம 11A சொல்றோம். இங்க இதை எப்படி சொல்றோம்? ஸோ இங்க வந்துட்டு டேட்டா ஆக்சஸ் தான் சொல்லுவோம் யூஸ்வலி. அதாவது டேட்டா ஆக்சஸ் அப்படின்னா ஒரு ஆக்சஸ் வந்துட்டு யூசருக்கு, அதாவது என்னென்ன என்டிட்டி வந்துட்டு யூசர் ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்கிறது தான் சொல்றோம். ஸோ அதனால இங்க வந்துட்டு நம்ம டேட்டா ஆக்சஸ் பேஸ்ட் கண்ட்ரோலுங்கிறது தான் சொல்லுவோம். இப்போ மல்டி ஆர்க்கு ஈக்குவலண்டா நீங்க இதை சொல்லலாம், ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல். மல்டி ஆர்க்கு ஈக்குவலண்ட். ஒரு நிமிஷம். இப்போ இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ யூஎஸ்ல ஒன்று, இந்தியாவில் ஒன்று இருக்கு. while entering invoice, so I can select based on my role access, I can enter invoice in US books as well as India books also. அப்ப இங்க செட் ஆஃப் புக்ஸ் சொல்லக்கூடாதோ? அதான் இங்க ஆமா, செட் ஆஃப் புக்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். ஸோ யூஸ்வலி ரோல் பேஸ்ட் ஆர் டேட்டா பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். இப்போ 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 நீங்க இதுக்கு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ ட்ரையல் பேலன்ஸ் எடுக்கிறீங்க, சரியா? அப்போ ட்ரையல் பேலன்ஸ் எடுக்கும்போது இப்போ எனக்கு இந்தியாவில் உள்ள செட் ஆஃப் புக்ஸ் தான் வேணும் அப்படின்னா அப்போ புக் நேம் தான் நம்ம சொல்லுவோம். அதான் இப்போ இந்தியா புக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நமக்கு இந்த லெட்ஜர் ஆக்சஸ் பாத்தீங்கன்னா இந்தியா மட்டும் கொடுத்துப்போம். ஸோ அகைன் இது வந்துட்டு ஒரே ஒரு ஸ்கிரீன் தான். இந்த ஒரு ஸ்கிரீன்லயே வந்துட்டு எனக்கு மல்டி ரோல் ஆக்சஸ் இருக்கு, எனக்கு ரெண்டுமே இருக்கு, ஓகேவா? ஓகே, எப்படி சொல்லுவோம் அத நம்ம இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம்? இப்போ ட்ரையல் பேலன்ஸ் இது எக்ஸாக்ட் பாத்தீங்க அப்படின்னா வேர்ட் பாத்தீங்கன்னா ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். அதாவது எனக்கு இந்த ரோல் இருக்கு, இந்த ரோலுக்கு எனக்கு லெட்ஜர் 1 இருக்கு, இந்தியா லெட்ஜர் 1 இருக்கு. ஃபர்ஸ்ட் லைன்ல வந்துட்டு இந்தியா லெட்ஜர் கொடுத்துருவோம். ஸோ அகைன் சேம் ரோல் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு யூஎஸ் லெட்ஜரோட ரோல் கொடுத்துருவோம். அப்போ இவர் ரன் பண்ணும்போது, ஆமா, அப்போ இப்போ இவர் ரன் பண்ணும்போது இவரால ரெண்டுமே எடுத்து பார்க்க முடியும். ரெண்டுமே பார்க்க முடியும். அப்போ திருப்பி இல்ல, அப்ப செட் ஆஃப் புக்ஸ் மேல நம்ம வந்து நம்ம ரோல் தான் சொல்லணும். அத ஆக்சஸ் எப்படி சொல்லணும்? ஆமா, ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் தான் சொல்லுவோம். ரோல் பேஸ்ட், செட் ஆஃப் புக்ஸ் சொல்லக்கூடாது இல்லையா? ஆமா. சோ இந்த மாதிரி வந்து நம்ம எவ்வளவு செட் ஆஃப் புக்ஸ்னாலும் நம்ம பேஸ்ட் ஆன் தி பிசினஸ் ரெக்வயர்மென்ட் கிரியேட் பண்ணிக்கலாம், அப்படிதானே? ஆமா ஆமா ஆமா. சரி, ஓகே. அப்புறம் வந்து இப்போ நீங்க இப்போ 11i 12 எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா ஃபார்ம் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணுவாங்க, அப்படிதானே? ஆமா. நம்ம இது கஸ்டம் PLL மூலம் ஃபார்ம் கஸ்டமைஸ் பண்ணுவாங்க, சரியா? அது கஸ்டம் PLL அட்டாச் பண்ணுவாங்க. இப்போ இதுல வந்து எப்படி பண்ணுவோம்? இதுல அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது இல்ல கிளவுட்ல? இல்ல, இதுல நம்மளால ஃபார்ம் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இது ஆமா, ஏன்னா இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஏடிஎஃப்ல தான் வந்துட்டு இவங்க டெவலப் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால இன்னொன்னு வந்துட்டு சாஸ் ஒன்னு இருக்கு, பாஸ்ன்னு சொல்லிட்டு 2 மாடல் வச்சிருக்காங்க. இப்போ பாஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளால கஸ்டமைசேஷன் பண்ணிக்க முடியும். பட் நம்மளோட ஆக்சுவல் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா சாஸ்ங்கிறது தான் நம்மளோட ஆக்சுவல் அப்ளிகேஷன், அதாவது சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். சோ இதுல நம்மளால சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம ஆரக்கிளோட ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ் ஆஸ் இட் இஸ் யூஸ் பண்ணிப்போம். ஒரு மைனர் சேஞ்சஸோட, அதாவது பர்சனலைசேஷன் ஏதாச்சும் பண்ணனும்னா பண்ணலாம். பட் மேஜர் கஸ்டமைசேஷன் பண்றது இல்ல, ஒரு அப்பர் அது அப்பர் கேஸ்ல மாத்தணும், என்டர் பண்ணனும், அந்த மாதிரி மைனர் இது பண்ணிக்கலாம், அப்படிதானே?
ஆமா. இந்த மாதிரி மைனரா நம்ம பண்ணிக்கலாம். பட் மேஜரா என்டையர் ஃபார்மே சேஞ்ச் பண்றது வந்துட்டு நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அது பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் ஆமா. அது வந்துட்டு இன்கேஸ் நமக்கு ஏதாச்சும் ரெக்யர்மென்ட் இருக்கு. இந்த என்டையர் ஃப்ளோவே நமக்கு மாத்தணும். லெட்ஸ் சே இப்ப நமக்கு ஒரு அப்ரூவல் இல்ல. ஆர் இந்த அப்ரூவல் வந்துட்டு கம்ப்ளீட்லி நமக்கு கஸ்டமைஸ் பண்ணணும். இப்போ ஆர்டர் மேனேஜ்மென்ட்ல நமக்கு ஒரு அப்ரூவல் இல்ல. பட் கேக்குறாங்க அப்படின்னா, இது அகைன் நம்ம பாஸ்ல பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா பாஸ்ல வந்துட்டு நமக்கு எப்படி வேணுமோ அப்படி கம்ப்ளீட்டா டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்லயே பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு அபட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ அதுதான் வந்துட்டு நம்மளோட டேட்டா பேஸ். ஸோ அங்க வந்துட்டு நம்ம டேட்டா எல்லாம் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் இதுல வந்துட்டு ஓஏசின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்டெகிரேஷன் கிளவுட். இந்த இன்டெகிரேஷன் கிளவுட்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த query எழுதுவோம். அதாவது இது எப்படி ஒர்க் ஆகணுங்கிறது, அதாவது லெட்ஸ் சே அப்ரூவல். அப்ப எப்படி ஒர்க் ஆகணுங்கிறது இதுல எழுதுவோம், பாஸ்ல எழுதுவோம். இந்த டேட்டா எங்க ஸ்டோர் ஆகணுங்கிறது இந்த அப்பட்ஸ்ல ஸ்டோர் பண்ணிப்போம். சோ இந்த பர்சனலைசேஷன் இந்த கான்செப்ட்லாம் நடக்கிறதுக்கு ரிமோட் சான்ஸ் அப்படிதானே பொதுவா இந்த மாதிரி இது தனி சார்ஜஸ் ஆகும். இந்த பாஸ்ல இதெல்லாம் சொல்லிட்டு தனியா அவங்க வாங்குவோம். இதெல்லாம் ஆரக்கிள் தான் பண்ணுவாங்க அப்படிதானே? எது சொல்றீங்க? இப்ப நீங்க சொன்னீங்க இந்த இந்த சாஸ் பாஸ் இதெல்லாம் நம்ம வந்து த்ரூ ஆரக்கிள் என்கேஜ் பண்ணி தான் பண்ணணுமா எப்படி இந்த மாதிரி வந்ததுன்னா? இல்ல ஆரக்கிள் என்கேஜ் பண்ணி நம்ம பண்ண மாட்டோம். ஸோ லைசன்ஸ் மட்டும் ஆரக்கிள்ட்ட இருந்து வாங்கிப்போம். லைசன்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா டெவலப்மெண்ட் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். அந்த லைசன்ஸ் இருந்தா நீங்க பண்ணிக்கலாம் அப்படிதானே? ஆமா ஆமா ஆமா. பட் இப்போ நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி எல்லாம் வரதுக்கு சான்ஸ் ரிமோட் சான்ஸ் அப்படிதானே? நீங்க உங்க இப்போ அப்படி எடுத்துக்கலாமா? இருக்கு சான்சஸ் கூட இருக்கு. ஸோ எப்படி அப்படின்னா ஒண்ணு வந்துட்டு ஒரு ரெக்குயர்மெண்ட் எப்படின்னா சேல்ஸ் போர்ட்டல் கேட்டிருந்தாங்க. ஸோ சேல்ஸ் போர்ட்டல் வந்துட்டு நமக்கு இங்க ஆப் மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அதனால பாஸ் லைசன்ஸ் வாங்கி அதுல திருப்பி டேட்டா எல்லாம் அப்பட்ஸ்ல ஸ்டோர் பண்ணி இங்கிருந்து டேட்டா திருப்பி நமக்கு ஃபியூஷன் ஆர்டர் கிரியேட் பண்ணி ஸோ அது பண்ணிருக்கோம். ஸோ நமக்கு இந்த இதுவும் வரும், நிறைய வரும் நமக்கு. பேசிக்கலி இந்த பாஸ் காம்போனன்ட்லாம் யூஸ் பண்ற மாதிரி வரும். பட் அது கம்ப்ளீட்லி டெக்னிக்கல் சைட் போற மாதிரி போயிடும். ஓகே ஓகே. இல்ல அந்த கீவேர்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. சொன்னீங்க சாஸ், இன்னொன்னு பாஸா பிஏஎஸ்? ஆமா பாஸ், பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ். சோ இப்போ இந்த இந்த ஃப்ரண்ட் எண்ட் வந்து இது எல்லாமே ஜேஎஸ்பி தானோ? அது எல்லாமே இல்ல இது வந்துட்டு நமக்கு ஏடிஎஃப் ஃபார்ம் சொல்லுவோம் இல்லையா? சோ ஆமா அது. இப்போ இதெல்லாம் நம்ம ஒண்ணு டச் பண்ணி இப்போ நம்ம கஸ்டம் ஃபார்ம்னா இப்போ பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டம் இப்போ நம்ம வந்து இப்போ 11 12 நம்ம கஸ்டம் ஃபார்ம் வாங்கி கிரியேட் பண்ணி டெவலப் பண்ணுவோம். சரியா? கஸ்டம் ஃபார்ம் டெவலப் பண்ணி அதை வந்து நம்மளோட எக்ஸிஸ்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம அட்டாச் பண்ணுவோம். ஆமா. அத மாதிரி இதுல பண்ண முடியாது இல்லையா? இதெல்லாம் பண்ணோம்னா என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணணும்? ஸோ இதுல வந்துட்டு அகைன் அந்த மாதிரி எக்ஸாக்ட்லி பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நமக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் அட்டாச் பண்றதே பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டாண்டர்ட் ரோல்ஸ் வச்சு தான் பண்ண முடியும். ஸோ அகைன் இதுல நம்மளால கஸ்டமைஸ் பண்ண முடியாது. ஸோ எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படின்னா, மேபி நம்ம ஒரு அப்ளிகேஷனே அங்க பில்ட் பண்றோம், பாஸ்ல ஒரு அப்ளிகேஷனே பில்ட் பண்றோம் அப்படின்னா, இங்க சொன்ன மாதிரி இங்க 11 நம்ம எப்படி கஸ்டம் ஃபார்ம் பில்ட் பண்ணி இங்கிருந்து டேட்டா எடுத்துட்டு போறோமோ, ஸோ அதே மாதிரி பாஸ்ல நம்மளால இந்த ஒர்க் எல்லாம் பண்ணிக்க முடியும். இப்போ அப்ரூவலே பண்றோம் அப்படின்னா பாஸ்ல அப்ரூவல்லாம் முடிச்சுட்டு இந்த டேட்டா ஒரு இன்ஃபர்மேஷனா நம்ம சாஸுக்கு அனுப்புவோம். ஸோ இது ஜஸ்ட் டேட்டா மட்டும் ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகே அப்ரூவல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே ஓகே. ஐ திங்க் இஸ் ஓகே. இன்னொன்னு ஓகே இன்டர்ஃபேஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுங்க? இப்போ இல்ல கட் ஆயிடுச்சு, இன்னொரு தடவை சொல்லுங்க. இன்டர்ஃபேஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது? இப்போ வந்து சப்ளையர் இன்டர்ஃபேஸ், மெட்டீரியல் டிரான்சாக்ஷன் இன்டர்ஃபேஸ், இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது? ஸோ இது பாத்தீங்கன்னா இதுக்கு அகைன் நமக்கு டெக்னிக்கல் எஃபர்ட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இதுல. ஸோ ஏன் சொல்றோம் அப்படின்னா, இப்போ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு இதுக்கு query எல்லாம் எழுதணும். 11 query எழுதி அதுக்கப்புறம் நம்ம இம்போர்ட் பண்ணணும். மெட்டீரியல் டிரான்சாக்ஷன் வந்து மெட்டீரியல் டிரான்சாக்ஷன் டேபிள் இன்டர்ஃபேஸ் உதாரணம் இன்வென்டரி மெட்டீரியல் பத்தி பேசுவோமே. இப்போ மெட்டீரியல் டிரான்சாக்ஷன் பண்ணோம்னா வந்து நம்ம அந்த டேட்டா வந்து இப்போ இன்கேஸ் ஒரு மிஸ்சலேனியஸ் மொத்தமா சரி ஒரு டேட்டா வந்து இம்போர்ட் பண்றோம் அப்படின்னா மெட்டீரியல் ரிசீட் மிஸ்சலேனியஸ் ரிசீட் பண்றோம்னு வச்சுக்கோங்க ப்ரூஃப். சரியா? அப்போ நம்ம என்ன பண்றோம், SPL SQL எழுதி அதை வந்து இன்டர்ஃபேஸ் டேபிள் இன்சர்ட் பண்ணி வேலிடேட் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் ஃபைனலி we will insert into material transaction interface table. இது வந்து நார்மல் ப்ராசஸ். இங்க எப்படி இதெல்லாம் ஒர்க் ஆகும்? இதே தான் எல்லா டிரான்சாக்ஷன் எல்லா இன்டர்ஃபேஸ்க்கு இதே தான். ரிசீவபிள்ஸ் ஆல் பேயபிள்ஸ்னாலும் சரி எல்லாமே இது ஜிஎல்லும் எல்லாமே இன்புட் இதுதான் 11 இப்போ இங்க எப்படி இதெல்லாம் ஒர்க் ஆகும்? அதான் ஸோ இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு FBDIன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸல் ஆப்ஷன் ஒன்று இருக்கு. அதாவது ஃபைல் பேஸ்ட் டேட்டா இம்போர்ட் FBDI. ஆமா FBDI ஃபைல் பேஸ்ட் டேட்டா இம்போர்ட். ஃபைல் பேஸ்ட் டேட்டா இருங்க ஒரு நிமிஷம். டேட்டா இம்போர்ட். சோ இதுதான் இன்டர்ஃபேஸ். இதுக்கு பேர் தான் இல்லையா? இல்ல இது வந்துட்டு ஒரு ஆப்ஷன். அதாவது நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடுறேன். ஸோ இது எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா இது ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த எக்ஸல் ஷீட்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கஸ்டமர்கிட்ட கொடுத்து டேட்டா வாங்கிப்போம் ஃபர்ஸ்ட் டைம். லெட்ஸ் சே நம்ம மெட்டீரியல் மட்டும் இம்போர்ட் பண்றோம், இல்லாட்டி ஐட்டம் மாஸ்டர் நம்ம இம்போர்ட் பண்றோம் அப்படின்னா ஸோ இந்த டெம்ப்ளேட்டை கஸ்டமருக்கு கொடுத்துருவோம். ஸோ ஆரக்கிளோட ஃபிக்ஸ்ட் டெம்ப்ளேட்ல. ஸோ அதுல கிடைக்கும். இதுல சிஸ்டத்துல இருக்காது டெம்ப்ளேட். ஆமா இது வந்துட்டு நமக்கு ரெபாசிட்டரின்னு சொல்லுவோம். ஆரக்கிளே ஒரு சைட் மாதிரி ஒன்னு வச்சிருப்பாங்க. சோ அந்த சைட்ல இருந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம். இந்த எல்லா டெம்ப்ளேட்டும் இருக்கும் அப்படிதானே? ஆமா இந்த எல்லா டெம்ப்ளேட்டுமே இருக்கும். சரி. சோ அந்த லொகேஷன்ல இருந்து நம்ம இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி கஸ்டமர் கொடுத்தோம்னா அவங்க போட்டு கொடுப்பாங்க நமக்கு டேட்டாவுக்கு. ஸோ இப்போ டேட்டா நமக்கு ரெடியா இருக்குன்னா இதுல வந்துட்டு நமக்கு CSV கன்வெர்ட் பண்றதுக்கு அதுலயே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்போ இந்த ஃபைலை CSV கன்வெர்ட் பண்ணிட்டு ரெண்டு ப்ரோக்ராம் மட்டும் நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா டேட்டா நமக்கு இம்போர்ட் ஆயிடும். அதாவது இப்போ நான் இருக்கேன் சரியா, உங்கள்கிட்ட கொடுக்க நான் வந்து இந்த டெம்ப்ளேட்டை வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன். அப்ப நீங்க உங்களுக்கு அனுப்பிச்சோன்னா நீங்க த்ரூ அந்த அதாவது ஃபைல் பேஸ்ட் டேட்டா இம்போர்ட்ல வந்து அது இது வந்து செப்பரேட் டூலா அது இல்ல இதுல இல்ல டூல் இல்ல, இது ஜஸ்ட் எக்ஸல் ஷீட் அவ்வளவுதான். இல்லங்க இப்ப எக்ஸல் ஷீட்ல நான் உங்களுக்கு டேட்டா கொடுத்துட்டேன். அப்ப நீங்க அதை வந்து CSV கன்வெர்ட் பண்ணிட்டு எப்படி இம்போர்ட் பண்ணுவீங்க? ஸோ இம்போர்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ லோட் இன்டர்ஃபேஸ் ஃபைல் ஃபார் இம்போர்ட்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும் போதே நமக்கு இம்போர்ட் ப்ரோக்ராம் என்ன நம்ம ரன் பண்ணுங்கிறத அதுல கொடுத்துருவோம். ரெண்டாவது வந்துட்டு நம்ம ஜென்ரேட் பண்ண CSV ஃபைல் அதுல அட்டாச் பண்ணிடுவோம். அப்போ இது பாத்தீங்கன்னா ஆமா CSV ஃபைலும் அதுலயே அட்டாச் பண்ணிடுவோம். ஓகே ஓகே அட்டாச் பண்ணா அது அப்ப அட்டாச் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்டர்ஃபேஸ் டேபிள்ல போய் பேக்ரவுண்ட்ல எல்லாம் செக் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்கா வந்து பேஸ் டேபிளுக்கு போய்டும். ஆமா அங்க இருந்து பேஸ் லேபிள் போய்டும். சோ நமக்கு எரர் எதுவும் இல்லன்னா கரெக்ட்டா போய்டும். நம்ம டேட்டா கரெக்ட் பண்ணி திருப்பி ரன் பண்ணிக்கலாம் அவ்வளவுதானே? ஆமா திருப்பி ரன் பண்ணோம். ஏதா அக்கவுண்ட் கோட் தப்பா என்டர் பண்ணிட்டோம் இது which is not available system அந்த மாதிரி இருக்குனா திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். ஆமா கரெக்ட் தான் எல்லாத்துக்கும் அப்படிதானே? சப்ளையர் இன்டர்ஃபேஸ், இன்வாய்ஸ் இன்டர்ஃபேஸ், ரிசீவபிள் இன்டர்ஃபேஸ் எல்லாமே. ஆமா என்னன்னா அந்த இம்போர்ட் ப்ரோக்ராம் மட்டும் மாறும் நமக்கு, மத்தபடி மத்தது எல்லாமே ஐ அண்டர்ஸ்டுட். என்னமா ப்ரோக்ராம் மட்டும் மாறும், நம்ம CSV ல கரெக்ட்டா டேட்டா மட்டும் கரெக்ட்டா என்டர் பண்ணனும் அவ்வளவுதான். அதான் ஆமா ஆமாங்க ஆமாங்க. CSV ல மாத்தி அப்படியே இம்போர்ட் பண்ணலாம். இது அப்போ இட் லுக்ஸ் வெரி ஈஸி அப்போ. ஆமா கரெக்ட். சூப்பர். சரி சரி இப்போ வந்து நம்ம சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்னு சொல்றோம்ல, இதுல என்ன சொல்லுவோம்? ஸோ சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் வந்துட்டு இதுல நமக்கு சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் ஸ்ட்ரக்சர்ங்கிறதும் இருக்கு. ஸோ அடிஷன் டு தட் நமக்கு சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ இது எதுக்காக ரெண்டு வச்சிருக்காங்க அப்படின்னா யூசேஜ்னு பார்த்தோம்னா லிமிட்டட் இருக்கு. பட் அவங்க வந்துட்டு இன்னொரு கம்பெனி அக்வயர் பண்ணி இஃப் ஐம் ரைட் பீப்புள் சாஃப்ட்னு நினைக்கிறேன். ஸோ அதை அக்வயர் பண்ணி எடுக்கும்போது அதோட பேட்டர்ன் அப்படியே எடுத்துட்டு வந்தனால சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ்னு வச்சிருக்காங்க. ஸோ இதுல என்னன்னா இப்போ லெட்ஸ் சே நமக்கு ஒரு 10 செக்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த 10 செக்மெண்ட்ல எனக்கு இந்தியாவுக்கு ஒரு சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் ஸ்ட்ரக்சர் வேணும், அதுக்கப்புறம் யூஎஸ்க்கு ஒன்று வேணும், சிங்கப்பூருக்கு ஒன்று வேணும் அப்படின்னா ஸோ இந்த 10ல வந்துட்டு மொதல் 4 வந்துட்டு இந்தியாவுக்கும் அடுத்த இன்னொரு 4 வந்துட்டு யூஎஸ்க்கும். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ல நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக அவங்க இந்த ஸ்ட்ரக்சர் அண்ட் இன்ஸ்டன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ இதுல மேக்ஸिमम 30 ஆமா அது சேம் தான். ஆமா சேம் 30 செக்மெண்ட்ஸ். ஓகே சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்புறம் சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் இன்ஸ்டன்ஸ் அப்படிதானே? ஆமாங்க கரெக்ட். ஓகே ஓகே
இப்போ வந்து இப்போ நீங்க வந்து கண்ட்ரோல் அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏபி கண்ட்ரோல் அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. சரியா? இப்போ வயல் இன்வாய்ஸ் என்டர் பண்ணும்போது என்ன ஓகே. இது சார்ஜ் அக்கௌண்ட்டுக்கு பதிலா எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுக்கு பதிலா நீங்க கண்ட்ரோல் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா நார்மலா அக்செப்ட் பண்ணுமா பண்ணலாம்? இல்ல அசெட் ஆர் இது பாத்தீங்கன்னா நமக்கு எதை பேஸ் பண்ணி போகும் அப்படின்னா இங்க ஃபியூஷன்ல வந்துட்டு நம்மளோட இதுதான் ஐ மீன் சார்ஜ் அக்கௌண்ட் வந்துட்டு அசெட் கிளியரிங்னு இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் எடுத்துக்கும். ஸோ எதை பேஸ் பண்ணி எடுத்துக்கும் அப்படின்னா இந்த அசெட் கிளியரிங் அக்கௌண்ட் வந்துட்டு நமக்கு அசெட் புக்ல வந்துட்டு ஏதோ ஒரு கேட்டகரி கூட நம்ம அட்டாச் பண்ணியிருந்தோம்னா அதுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா இதுதான் புக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போய் அங்க வரைக்கும் பிளேஸ் பண்ணிடும். ஸோ அடிஷன் டு தட் நமக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் போடும்போது நம்ம இந்த லொகேஷன் ஆமா அடிஷன் நார்மல் இன்வாய்ஸ் சொல்றேன். நான் மேனுவலா நீங்க ஸ்ட்ரைட்டாவே இன்வாய்ஸ் என்டர் பண்றீங்க. சரியா? ஆமா. ஒரு சப்ளையருக்கு வந்து இன்வாய்ஸ் என்டர் பண்றீங்க. அப்போ வந்து இந்த ஏபி கண்ட்ரோல் அக்கௌண்ட் இருக்கும் இல்லையா? இந்த ஏபி கண்ட்ரோல் அக்கௌண்ட்டை நீங்க வந்து எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுக்கு பதிலா ஒரு புக் வாங்குறீங்க உங்க கம்பெனிக்கு ஒரு கிளீனிங் சர்வீஸ் கிளீனிங் ஏதோ புக் ஏதோ வாங்குறீங்க எக்ஸ்பென்ஸ். அப்ப அந்த புக் வாங்குற எக்ஸ்பென்சஸ் நீங்க வந்து டைரக்டா இது அக்கௌண்ட் நம்பர் 1 2 3 அதான் புக் சார்ஜஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பதிலா நீங்க மேனுவலா அதுக்கு ஏபி கண்ட்ரோல் அக்கௌண்ட்டே கொடுத்தீங்கன்னா அது அக்செப்ட் பண்ணுமா? இல்லைன்னா இதுக்கு நம்ம வந்து செக்யூரிட்டி ரூல் கிராஸ் வேலிடேஷன் ரூல்லாம் போடணுமா? இல்ல இதுக்கு நம்ம போட வேண்டியது இல்ல. ஏன்னா இதுக்கு பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் டெஃபினிஷன் சொல்லிட்டு ஒரு செட்டப் இருக்கு. ஸோ அங்க இருந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்துடும். ஸோ இது வந்துட்டு நம்மளால எடிட் கூட பண்ண முடியாது. ஸோ சிஸ்டம் ஜெனரேட்டட் அக்கௌண்ட்ஸ். ஆமா. ஏன்னா இதான் கேட்டேன். ஏன்னா இது இந்த மாதிரி தான் இதனால தான் மெயினா ரீகன்சிலியேஷன் எல்லாம் வரும். ஏன்னா இதுக்கு டெபிட்டும் கிரெடிட்டும் ஒரே அக்கௌண்ட்ல போட்டிருப்பாங்க. நிறைய நான் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பார்த்திருக்கேன் இந்த மாதிரி. ஓகே ஓகே. அப்போ போட இது ரீகன்சிலே ஆகாது. அப்போ ஏபியில் ஒரு ஃபிகர் காட்டும், ஜிஎல்ல ஒரு ஃபிகர் காட்டும், ஏபி ட்ரையல் பேலன்ஸ் ஒன்று காட்டும், ஜிஎல் டிபியில் ஒன்று காட்டும். அப்புறம் அதான் கேட்டேன். ஓகே. அப்ப அந்த கண்ட்ரோல் அக்கௌண்ட், இன்வென்டரி கண்ட்ரோல் அக்கௌண்ட், ஏபி அக்ரூவல் அக்கௌண்ட், பிஓ அக்ரூவல் அக்கௌண்ட் இதெல்லாம் எதுவுமே நீங்க வந்து யூஸ் பண்ண முடியாது. எல்லாமே ஃப்ரீஸ்டா இருக்கும். அப்படிதானே? ஆமா எல்லாமே ஃப்ரீஸ்டா இருக்கும். சரி ஓகே ஓகே. சரி இப்போ இதுல ரீகன்சிலியேஷன்லாம் வருமா இதுல ஜெனரலா ஏபி டு ஜிஎல் ரீகன்சிலியேஷன்லாம் வருமா இதுல? இதுல ரீகன்சிலியேஷன் இஷ்யூஸ்ங்கிற மாதிரி பெருசா வராது. ஸோ ப்ராபி நமக்கு இந்த அன்பில்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் அக்ரூவல் நம்ம க்ளோஸ் பண்ணாம வச்சிருக்கோம். இன்டர்ஃபேஸ்ல ஏதாவது ஸ்டக் ஆயிருக்கலாம். ஆமா அந்த மாதிரி தான். இந்த மாதிரி ஆமா இந்த மாதிரி வந்தாதான் உண்டு. இப்போ நீங்க ஜிஎல் இன்டர்ஃபேஸும் இதே மாதிரி நீங்க சொன்ன அதே கான்செப்ட் தான், FBDI அப்படிதானே? ஆமா ஆமா அதேதான். அதை ஃபில் பண்ணி அப்படியே அனுப்ப வேண்டியதான். ஆமா. அப்புறம் இந்த பட்ஜெட் எல்லாமே ஏற்கனவே இருக்கிற இது அப்ளிகேஷன் படி தான் ஒர்க் ஆகுது. அதுலயும் இதே கான்செப்ட் தான். பட்ஜெட் அகைன் நமக்கு இதுதான். ஸோ ஐ மீன் இபிஎஸ்க்கும் இதுக்கும் பட்ஜெட்லயும் பெருசா டிஃபரன்ஸ் வராது. ஸோ ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா நமக்கு இங்க வந்துட்டு பட்ஜெட் நம்ம லோட் பண்ணும்போது எக்ஸல்ல தான் லோட் பண்ணுவோம். ஸோ ஐ மீன் எக்ஸல் தான் ஒன்லி ஆப்ஷன் இங்க ஃபியூஷனை பொறுத்த வரைக்கும். நம்மளால மேனுவலா பண்ண முடியாது. ஸோ ரெண்டாவது வந்துட்டு இதுலயே நமக்கு ஆப்ஷன் இருக்கு. பட்ஜெட் வந்துட்டு நார்மல் பட்ஜெட்டா யூஸ் பண்ண போறோமா இல்ல நம்ம இத வச்சு ரிப்போர்ட்டிங் இதெல்லாமே எடுத்துக்க போறோமாங்கிறது. ஏன்னா இத வச்சு ஃபைனான்ஸ் ரிப்போர்ட் கூட பில்ட் பண்ணலாம் அவங்க. ஸோ இதுலயே நமக்கு பட்ஜெட் வெர்சஸ் ஆக்சுவல் இந்த மாதிரி எஃப்எஸ்சி மாதிரியா? ஆமா எஃப்எஃப்ஜி இருக்கும். ஸோ நேம் வந்துட்டு நமக்கு எஃப்ஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டுடியோ. எஃப்ஆர்எஸ்னா என்ன சொன்னீங்க? ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டுடியோ. சரி சரி. இந்த நேம் ஃபுல்லா புதுசா இருக்கு எல்லாமே. அதான் நேம் மட்டும் நமக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நேம் அண்ட் ஸ்கிரீன் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். மற்றபடி கொஞ்சம் ஐ மீன் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். பட் மோஸ்ட்லி இபிஎஸ்க்கும் இதுக்கும் பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது. அப்ப வந்து இப்ப இந்த இன்டர்ஃபேஸ் டேபிள்ங்கற கான்செப்டே வந்து இதுல கிடையாது. அப்படிதானே? நீங்க இதுதான் சொல்ல வரீங்க. அதான் கரெக்ட்டா நான் புரிஞ்சுக்கிட்டது? இல்ல இன்டர்ஃபேஸ் டேபிள் இல்லன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நம்ம ஆனா அது எல்லாமே இப்போ நமக்கு எல்லாமே யூசர் நம்ம அதாவது ஒரு சூப்பர் யூசரே இதெல்லாம் பண்ணிக்கிற மாதிரி ஆமா யூசரே எல்லாமே பார்த்துப்பாரு. ஸோ டெக்னிக்கல் கன்சல்டன்ட் இப்போ இங்க இருந்து டேட்டா எடுத்துட்டு வந்து அங்க போறது அந்த மாதிரி இருக்காது. ஆமா ஏன்னா ஓகே இந்த சூப்பர் யூசர்லாம் சொல்றோம்ல நம்ம வந்து இதுல சூப்பர் யூசரு இதெல்லாம் வந்து இப்போ பாத்தீங்கன்னா இந்த 11லயோ 12லயோ செட்டப் சூப்பர் யூசர்னா ஃபுல் செட்டப்போட சேர்த்து இருக்கும். அப்படிதானே? ஆமா. இதுல எப்படி
இதுல என்ன படி இதுல சூப்பர் யூசர்ங்கிற கான்செப்ட் உண்டா இதுல அப்படி ஒண்ணும் கிடையாது இல்ல இதுல வந்துட்டு நமக்கு சூப்பர் யூசர்ங்கிற மாதிரி சொல்ல மாட்டோம். ஸோ சூப்பர் யூசர்னு சொன்னாலுமே மேபி நமக்கு ஃபைனான்ஸும் பாத்துக்கிறாரு, இந்த மேனேஜர் ஒருத்தர் இருக்காரு, இவர் ஃபைனான்ஸும் பாத்துக்கிறாரு, ப்ரொக்யூர்மெண்ட்டும் பாத்துக்கிறாருன்னா இந்த டிரான்சாக்ஷன் லெவலுக்கு ரெண்டுமே இருக்கும் அவருக்கு ஆக்சஸ். டிரான்சாக்ஷன் அண்ட் மாஸ்டர் டேட்டா கிரியேஷன்ல. பட் நமக்கு வந்துட்டு செட்டப் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டன்ட் ரோல் இருந்தா மட்டும்தான் செட்டப் பண்ண முடியும். அகைன் அதுல வந்துட்டு நம்மளால ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். செட்டப் பண்ணா எல்லாத்துக்குமே வந்துடும். அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டன்ட். இந்த ரோல் இருந்தாதான் உங்களுக்கு செட்டப் ஆக்சஸ் இருக்கும். அப்படிதானே? இது ரோல் தானே? ஆமா ரோல் தான். இம்ப்ளிமெண்டேஷன் ஆக்சஸ். இப்போ நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு இதெல்லாம் இருக்கா? ஆமா எனக்கு இருக்கு. ஏன்னா நான் மோஸ்ட்லி இம்ப்ளிமெண்டேஷன் தான். ஸோ அதனால எனக்கு இந்த ரோல் இருக்கும். இப்போ செட்டப் நம்ம சொல்லக்கூடாது. இது அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் ஆக்சஸ்ன்னு சொல்லலாம். ஆமா இது இல்ல அது இது ரோல் பேர் வந்துட்டு நம்ம அப்படி வச்சிருக்கோம் அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன்ட்டு. பட் அங்க செட்டப்னு சொல்றது வந்துட்டு ஸ்டில் நம்ம செட்டப் ஆர் கான்ஃபிகரேஷன் தான் சொல்லுவோம். செட்டப் ஆர் கான்ஃபிகரேஷன். ஓகே ஓகே. அப்புறம் இந்த வொர்க் ஃப்ளோலாம் இருக்குல்ல, அப்புறம் பர்ச்சேஸ் வொர்க் ஃப்ளோ, அப்புறம் ஜேர்னல் வொர்க் ஃப்ளோ, ஆமா இதெல்லாம் எப்படி பழைய அதே கான்செப்ட் தானா எப்படி? இதெல்லாம் எதுல டிஃபைன்? அதே இதுதான். பட் இதுல கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்சஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இதுல வந்துட்டு பிபிஎம்னு சொல்லுவாங்க, பிஸ்னஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு. ஸோ இதுல தான் பாத்தீங்கன்னா நம்ம அப்ரூவல் எல்லாமே பண்ணுவோம். ஸோ இங்க வந்துட்டு ஒரு சிலது நம்மளால எக்ஸல் அப்லோட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஏபி இன்வாய்ஸோட அப்ரூவல் செட் பண்றோம் அப்படின்னா நமக்கு எக்ஸல் ஆப்ஷன் இருக்கு. இன்வாய்ஸ் ஜேர்னல் போடுறோம் அப்படின்னா இது எல்லாமே நமக்கு எக்ஸல்ல ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் டவுன்லோட் ஆகும். ஸோ இதுல கண்டிஷன் மட்டும் கொடுத்துட்டு அப்லோட் கொடுத்தோம்னா செட்டப் முடிஞ்சிடும். ஸோ ஜஸ்ட் அப்லோட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதே இது நம்ம இப்போ ப்ரொக்யூர்மெண்ட் ரெக்வசிஷன் இந்த மாதிரி எடுக்கிறோம். ஸோ ப்ரொக்யூர்மெண்ட் ஆர் ரெக்வசிஷன் இதெல்லாம் கிரியேட் பண்றோம்னா இதுக்கு தனி ஒரு ஸ்கிரீன் இருக்கு. நமக்கு ப்ரொக்யூர்மெண்ட் ஏரியாவுக்குள்ளேயே செட்டப்ல தனியா ஒரு ஏரியா இருக்கு. ஸோ அதுல போட்டு நம்ம மேனுவலா செட்டப் பண்ற மாதிரி இருக்கும். சரி சரி. இது பொசிஷன் ஹையரார்கி, அப்ரூவல் ஹையரார்கி எல்லாம் செட் பண்ணிக்கலாம். ரெக்வயர்மென்ட். ஆமா. பொசிஷன் ஹையரார்கி வேணுமா? அப்புறம் இது ஜாப் பொசிஷன், அதுக்கு அப்புறம் நம்மளோட அப்ரூவல் குரூப் வச்சு பண்றது, அதுக்கு அப்புறம் யூசரை வச்சு பண்றது, இது எல்லாமே இருக்கும். அப்ரூவல் லிமிட், அப்புறம் ஒவ்வொரு பர்ச்சேஸ் ஆர்டர் எவ்வளவு, பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் எவ்வளவு, இது எல்லாமே அப்படியே பண்ணிக்கலாம் எல்லாம். ஆமா. அப்ப ஜேர்னல் இதே மாதிரி தான் இல்லையா? ஜேர்னல் அப்ரூவல் வரும். ஆமா ஜேர்னல் இதே மாதிரி தான், சேம் கான்செப்ட் தான். ஸோ என்னன்னா நமக்கு அந்த மாடியூல் மட்டும் மாறும், அவ்வளவுதான். இந்த ஒர்க் ஃப்ளோ எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரே மாடியூலா இல்ல ஒவ்வொரு மாடியூலுக்கும் இந்த ஒர்க் ஃப்ளோ எல்லாம் தனித்தனியா இருக்கா? இல்ல இது வந்துட்டு மாடியூல்னு பார்க்கும்போது நமக்கு பிபிஎம்ங்கிறது தான் சொல்லுவோம். ஸோ பிபிஎம் கீழே ஆமா அப்ரூவல் பண்ணணும் அப்படின்னாலே பிபிஎம். ஸோ ப்ரொக்யூர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பர்ச்சேசிங்கோட செட்டப்புக்குள்ளே பண்ணிக்கலாம். பட் பர்ச்சேசிங்கை தவிர மற்ற என்ன கான்ஃபிகரேஷன், அதாவது அப்ரூவல் ரிலேட்டட் இன்வாய்ஸ் அப்ரூவல் வச்சுக்கோங்களேன், ஏபி இன்வாய்ஸ் அப்ரூவல் இல்லைன்னா ஜேர்னல் அப்ரூவல், இந்த மாதிரி இதுக்கு என்ன சொல்லுவாங்கல்ல? ஸோ இது வந்துட்டு பிபிஎம் தான். ஸோ நமக்கு பிபிஎம் பிஸ்னஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம். பிசினஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். அது இஸ் ஃபார் ஜர்னல் அண்ட் இன்வாய்ஸ் அப்ரூவல் பர்பஸ். ஆமா இல்ல இதுல வந்துட்டு நமக்கு நிறைய அப்ரூவல் வரும். ஸோ இதுல ரெண்டு விஷயம் வரும் நமக்கு. ஒன்னு வந்துட்டு ஆக்ஷனபிள் அப்ரூவல், இன்னொன்னு வந்துட்டு எஃப்ஓஐ அப்ரூவல். ஸோ ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனா பாஸ் பண்ணும். ஸோ இது எல்லாம் ஆமா ஆமா. ஸோ இது வந்துட்டு எல்லா மாடியூலுக்கும் நம்ம இதுல தான் பண்ணுவோம், பிபிஎம்ல. பர்ச்சேசிங் ஆனா பர்ச்சேசிங் ரெக்வசிஷன் மட்டும் எதுல பண்ணனும்? அது மட்டும் நமக்கு பர்ச்சேசிங்கோட செட்டப்லயே நமக்கு தனியா இருக்கும் அப்ரூவல்னு சொல்லிட்டு, அதுலயே பண்ணிக்கலாம். பிபிஎம் இன்வென்டரிக்கும் சாரி இதுக்கு வராது, பர்ச்சேசிங்க்கும் உள்ள இதுல வராது. ஆமா இதுல வராது, அது அதுக்குள்ளேயே வந்துரும் நமக்கு.
இந்த கன்சாலிடேஷன்னா இந்த மாதிரிலாம் உண்டா? இப்போ நான் ஒரு 20 செட்டாப் புக்ஸ் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஓகே. செட்டாப் புக்ஸ் சாரி, நீங்க அந்த பேர் சொன்னீங்க, நான் மேலே எழுதி வச்சிருக்கேன். என்ன சொல்லணும் அதுக்கு? லெஜர் சொல்றீங்களா? பிரைமரி லெஜர் சொல்றீங்களா? நான் என்ன சொல்றேன், இப்போ 20 கம்பெனி இருக்கு, எல்லாமே வந்து ஒரே என்டிட்டியில இருக்கு. இப்போ நான் 20 செட்டாப் புக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க இதுல நம்ம என்ன சொல்லுவோம், நான் எழுதி வச்சிருக்கேன், நேரம் போயிடுச்சு. அது செட்டாப் புக்ஸ்க்கு என்ன சொல்லுவோம் இதுல? ஐ மீன் பிரைமரி லெஜர் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இப்போ பிரைமரி லெஜரா செட்டாப் புக்ஸ்லயே கிடையாது இல்லையா? அதுதான் நீங்க முதல்ல சொன்னீங்க இல்லையா? ஆமா, செட் ஆஃப் புக்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்க நமக்கு இருக்காது. பிரைமரி லெஜர் சொல்லணுமா அத? ஆமா, பிரைமரி லெஜர். இப்போ ப்ரீ கன்சாலிடேஷன் இந்த மாதிரிலாம் இதுல ஆப்ஷன் உண்டா அதுல? இல்ல, கன்சால்டேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாத்தீங்கன்னா 2 இருக்கு. ஸோ ஒன்னு வந்துட்டு அட்வான்ஸ்டு. ஸோ அட்வான்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி இப்போ 100 லெஜர் இருக்கு. ஸோ 100 லெஜரையும் இப்போ நம்ம கன்சால்டேட் பண்ணி கரன்சி வேற வேற ஃபங்க்ஷனல் கரன்சி வந்து வேற வேறன்னு சொல்லுவோம். ஆமா. கண்ட்ரிக்கு ஒரு ஃபங்க்ஷனல் கரன்சி இருக்கு இல்லையா? ஆமா. ஸோ இந்த கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒன்னு வந்துட்டு எஃப்சிசிஎஸ்ன்னு சொல்லிட்டு தனியா ஒரு மாடியூல் இருக்கு. ஃபினான்ஷியல் கன்சால்டேஷன் க்ளோஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் ரூல்ஸ் எல்லாம் எழுதி, ஸோ அந்த ரூலை பேஸ் பண்ணி இப்போ நம்ம கன்சால்டேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு இந்த மாடியூல் போய்க்கலாம், எஃப்சிசிஎஸ். ஸோ இது இல்லாம நமக்கு நார்மல் கன்சால்டேஷன் இருக்கு. இப்போ நமக்கு லெட்ஸே ஒரு டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் மட்டும் ரன் பண்ணி இந்த பேலன்சஸ் எல்லாம் ஒரு பேரண்ட் லெஜர்ல போடுறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு ஸ்கெடியூல் ப்ராசஸ்னா அந்த ப்ரோக்ராம் கன்கரண்ட் ப்ரோக்ராம் தான் ஸ்கெடியூல் ப்ராசஸ் சொல்லுவோம். ஸோ அந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். ஸோ இந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் என்ன பண்ணோம்னா சைல்ட் லெஜர்ல இருந்து பேரண்ட் லெஜருக்கு டேட்டா எடுத்து போட்டுரும். ஸோ இது வந்துட்டு நமக்கு சிம்பிள் கன்சால்டேஷன். ஓகே. சரி, இப்போ நம்ம அந்த ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்வாய்ஸ் ரெஜிஸ்டர் இருக்கு. இதை வந்து எப்படி ரன் பண்ணணும்? நம்ம வந்து இப்போ நம்ம இதுல போயிட்டு பார்த்தா வியூ சப்மிட் ரெக்வஸ்ட்ல போய் ரன் பண்ணுவோம், ரெஜிஸ்டர்லயோ இல்ல 11-11லையோ. இதெல்லாம் இந்த மாதிரி ரிப்போர்ட்லாம் என்ன பண்ணுவோம் இதுல? ஸோ இதில் அகைன் நமக்கு டூல்ஸ்ல போனோம் அப்படின்னா நமக்கு ஸ்கெடியூல் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஸ்கெடியூல் ப்ராசஸ் தான் நம்மளோட ப்ரோக்ராம் நேம். ஸோ இதில் அகைன் இப்போ நம்ம ஒரு இன்வாய்ஸ் ரெஜிஸ்டர் எடுக்கிறோம் அப்படின்னா இன்வாய்ஸ் ரெஜிஸ்டர்னு கொடுத்தோம்னா அதோட பேராமீட்டர்ஸ் வரும். ஸோ அதை கொடுத்து ரன் பண்ணோம்னா நமக்கு அவுட்புட் மல்டிபிள் ஃபார்மேட்ஸ் வரும், பிடிஎஃப், எக்ஸல் அந்த மாதிரி. இது மெனுலயே இருக்குமோ? நம்ம நார்மல் மெனுலயே இருக்கும் இல்லையா? ஆமா, நார்மல் மெனுலயே வரும் நமக்கு. சரி. இப்போ இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் கஸ்டமைஸ் பண்ணனும், ஏதோ எக்ஸ்ட்ரா ஒரு காலம் ஆட் பண்ணனும்னா என்ன பண்ணுவோம் அதுக்கு? ரிப்போர்ட்ல அடிஷனலா ஒரு காலம் ஆட் பண்ணோம்னா அகைன் நமக்கு இது கஸ்டம் ரிப்போர்ட்டா தான் கிரியேட் பண்ணோம். ஸோ இது அகைன் பிபிஐ ரிப்போர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கும். ஸோ அந்த ரிப்போர்ட்ல போயிட்டு நமக்கு இந்த ஆர்டிஎஃப் ஃபைல எடுத்து ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம டெவலப் பண்ணலாம். அந்த ரிப்போர்ட் எல்லாமே ஆர்டிஎஃப் தானா எல்லாமே? இல்ல, ஆர்டிஎஃப்ன்னு இருக்காது. ஆர்டிஎஃப்பும் நமக்கு ஒரு ஆப்ஷன். ஸோ இல்ல அப்படின்னா நமக்கு சிஎஸ்வியை வச்சு கூட நம்ம ரிப்போர்ட் டெவலப் பண்ணலாம். இல்ல, நான் என்ன சொல்றேன், இப்போ நம்ம ஒரு ரிப்போர்ட் இருக்கு, இன்வாய்ஸ் ரெஜிஸ்டர் இருக்கு, சரியா? ஓகே. இந்த இன்வாய்ஸ்ல எக்ஸ்ட்ரா ஒரு காலம் ஆட் பண்ணிடணும், ஓகேவா? இப்போ காலம் ஆட் பண்ணோம்னா இந்த காலம் வந்து நம்ம ரிப்போர்ட்டை எப்படி மாடிஃபை பண்ணணும்? இந்த ரிப்போர்ட் வந்து எதுல டெவலப் பண்ணிருக்காங்க இந்த ரிப்போர்ட்? ஜேஎஸ். இது பாத்தீங்கன்னா நமக்கு பிபிஐ ரிப்போர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு தனியா வரும். ஆமா, இல்ல ஒரு நிமிஷம். சாரி, பிஐபி ரிப்போர்ட்ஸ். பிஐபியா? பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் ப்ராசஸ். ஆமா, பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் பப்ளிஷர் ரிப்போர்ட். பப்ளிஷரா? சரி. ஸோ அதுல போய் தான் இதெல்லாம் நம்ம தேவை மாடிஃபை பண்ணோம்னா நம்ம எக்ஸ்ட்ரா காலம் ஆட் பண்ணோம்னா இதுதான் இப்படி தான் பண்ணணும் இல்லையா? ஆமாங்க. இப்போ அதுக்கு என்ன நாலேஜ் நமக்கு வேணும்? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இது விஐபி அட்மின்னு சொல்லிட்டு ஒரு ரோல் இருக்கும். ஸோ அந்த ரோல் இருந்ததுன்னா நம்ம இந்த ரிப்போர்ட் கஸ்டமைசேஷன் இதெல்லாமே பண்ணிக்கலாம். இந்த ரிப்போர்ட்டை வச்சு இது நம்ம எக்ஸ்ட்ரா காலம் ஆட் பண்ணிக்கலாம். ஆமா. இப்போ நம்ம இப்போ கொரியெல்லாம் கொஞ்சம் மாற்றணும், இப்போ எக்ஸிஸ்டிங் கொரியை கொஞ்சம் மாற்றணும்னு வச்சுக்கோங்க, ரிப்போர்ட் கொரி இதில் மாற்ற முடியுமா நம்மளால? இதுலயும் மாத்திக்கலாம். கஸ்டம் ரிப்போர்ட்லாம் மாற்றிக்கலாம் இல்லையா?
சரி பிசினஸ் இது வந்து இப்போ நம்ம 11 ஆரக்கிள் ரிப்போர்ட்ஸ் மூலம் பண்ணுவோம். அது வந்து இதுல பண்ண முடியாது. அதுக்கு பதிலா பிசினஸ் இன்டெலிஜென்ட் ப்ராசஸ்ல அந்த டூல்ல எல்லா ரிப்போர்ட்ஸையும் அந்த டூலை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ரிப்போர்ட்லாம் மாடிஃபை பண்ணுவோம் நமக்கு தேவையான. ஆமா சரி இந்த டிஸ்கிரிப்டிவ் ஃப்ளக்ஸ் ஃபீல்ட்லாம் உண்டா இதுல டிஎஃப்எஃப்லாம் உண்டா? ஆமா இருக்கு, டிஎஃப்எஃப் இருக்கு. அது சேம் கான்செப்ட் தான் நமக்கு இபிஎஸ் மாதிரி. ஆமா இபிஎஸ் அதே சேம் கான்செப்ட் இல்லையா? ஆமா இப்போ அப்ப இது இப்போ நம்ம அக்கவுண்டிங் செக்மெண்ட்ல கீ ஃப்ளக்ஸ் ஃபீல்ட்னு சொல்றோம். இப்போ இதுவும் அதே சேம் கான்செப்ட் தானே? ஆமா சேம் ஆப்ஷன்ஸ் தான். ஸோ கீ ஃப்ளக்ஸ் ஃபீல்ட்ல அந்த நமக்கு நேம் அதே நேம் தான் இல்லையா? ஆமா அதே நேம் தான், கீ ஃப்ளக்ஸ் ஃபீல்ட் தான். அப்புறம் இந்த ரிசீட்ல அது 2-வே மேட்ச் 3-வே மேட்ச் அதே கான்செப்ட் தான். அது அதே கான்செப்ட் தான். ஸோ 2-வே 3-வே 4-வே அந்த இன்ஸ்கிரிப்ஷன் வச்சு பண்றது இதெல்லாம். இப்போ நம்ம பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் இப்போ நம்ம ஐ ப்ரொக்யூர்மெண்ட்ல இப்போ வந்து எஸ்சிஎம்ல வந்து இது இப்போ எஸ்சிஎம்னு செப்பரேட் ஹெட்டிங் போட்டு அதுக்கே எப்படி ஆட் பண்ணிருக்காங்களா இல்ல நம்மளா இது மாதிரி கிரியேட் பண்ணுமா எப்படி? புரியல, இன்னொரு தடவை சொல்லுங்க. இல்ல இப்போ சப்ளை செயினா ப்ரொக்யூர்மெண்ட்டும் இன்வென்டரி மட்டும் தான் இதுல வருதா? ஆர்டர் மேனேஜ்மெண்ட் இது மூணு தான் எஸ்சிஎம்னு வருதா இல்ல வேற என்னெல்லாம் மாடல் வருது இதுல? இல்ல மாடியூல்னு பார்த்தோம்னா நமக்கு இப்போ இபிஎஸ்ல இருக்க மாதிரி நமக்கு மேனுஃபேக்சரிங் இருக்கும், காஸ்டிங் இருக்கும், அதுக்கப்புறம் இதுலயே நமக்கு வந்துட்டு பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி எஸ்சிஎம் நிறைய மாடியூல் இருக்கு. பட் கோர் மாடியூல்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த 3 சொன்னோம் இல்லையா? ஸோ அதான். ஸோ அதை தவிர நமக்கு மற்ற மாடியூல்ஸ் கூட இருக்கு. டிபெண்ட்ஸ் பிசினஸ் ரெக்வயர்மெண்ட். ஆமா டிபெண்ட்ஸ் ஆன் தி பிசினஸ் ரெக்வயர்மெண்ட். ஈவன் மெயின்டெனன்ஸ் கூட இருக்கு நமக்கு. அப்படியே மெயின்டெனன்ஸ் கூட இருக்கு. இந்த ரிப்போர்ட் இருக்குல்ல நீங்க சொன்னீங்கல்ல இந்த பிஐபி. ஆமா இந்த பிஐபி வந்து இது வந்து எப்படி இருக்கும்னு சரி நான் அந்த இது ஆன் பண்ணுவார் கேட்டுக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ வேண்டாம். இப்போ இந்த மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்டிங்லாம் என்ன பண்ணுவாங்க? இப்போ டாப் லைன் சப்ளையர்ஸ், ஓகே சப்ளையர் ஆக்டிவிட்டி, பையர் ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்ஸ்க்குலாம் இதுக்கு என்ன டூல் இருக்கு? இன்டெலிஜென்ஸ் டூல் இருக்கா? டேட்டா ஏதாவது டேட்டா ஹிஸ்ட்ரி அது மாதிரி எதுவும் டூல் இருக்கா? ஸோ அதான் இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு யூஸ்வலி மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல ஓடிபிஐன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஓடிபிஐ ஓடிபிஐ அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நமக்கு டெக்னிக்கல் கன்சல்டன்ட் தேவையில்ல. ஸோ இதுல சப்ஜெக்ட் ஏரியான்னு சொல்லுவோம். ஸோ சப்ஜெக்ட் ஏரியாங்கிறது லெட்ஸ் சே ப்ரொக்யூர்மெண்ட்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ டாப் 10 சப்ளையர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ இதுலயே வந்துட்டு நம்ம ஃபீல்டை மட்டும் டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஆமா டிராக் அண்ட் ட்ராப் போட்டு சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ இதுலயே வந்துட்டு நம்ம கிராஃப் இதெல்லாம் எடுத்துட்டு வரணும்னா கூட அதுலயே ஆப்ஷன் இருக்கு எல்லாமே இல்லையா? ஆமா அதுலயே ஆப்ஷன் இருக்கு. நமக்கு பேசிக் சிஸ்டம் நாலேஜ் மட்டும் இருந்தாலே போதும், இந்த ரிப்போர்ட்டை நம்மளே ஜெனரேட் பண்ணிடலாம். ஆமா அது நம்மளே ஜெனரேட் சப்ளையர் ஆக்டிவிட்டி, பையர் ஆக்டிவிட்டி எல்லாமே இல்ல, வால்யூம் ஆஃப் பிசினஸ் எல்லாமே. ஆமா எல்லாமே இதுல வரும். இது அகைன் நமக்கு ரிப்போர்ட்டிங் சைட்ல தான் வரும். ஓடிபிஐ ரிப்போர்ட்ஸ் நமக்கு தனியாவே இருக்கும். ஸோ இப்போ ரிப்போர்ட் அண்ட் அனலிட்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் ஏரியா இருக்கும் நமக்கு. ஸோ அதுல போனோம் அப்படின்னா நமக்கு பிஐபி ரிப்போர்ட் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் இந்த ஓடிபிஐ ரிப்போர்ட் ஒன்று இருக்கும். ஓடிபி என்ன சொன்னீங்க? ஓடிபிஐன்னா ஆரக்கிள் டிரான்சாக்ஷன் பிசினஸ் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவோம். OTPIயா? BI Oracle Transaction Business Intelligence. ஸோ திருப்பி நான் இது மட்டும் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு. செட் ஆஃப் பாக்ஸ் இஸ் ரீப்ளேஸ்ட் பை பிரைமரி லெட்ஜர், அவ்வளவுதானே? ஆமா கரெக்ட். பிரைமரி லெட்ஜர். ஓகே, செட் ஆஃப் பாக்ஸ் சொல்லக்கூடாது. ஆமா ஆமா பிசினஸ் யூனிட்ங்கிறது கிடையாது. பிசினஸ் யூனிட்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? நான் ஃப்ரண்ட் எண்ட் ஏதோ ஒரு காலம் பார்த்தேன் பிசினஸ் யூனிட்ங்கிற மாதிரி. பிசினஸ் யூனிட்னா நம்ம ஆபரேட்டிங் யூனிட் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்துட்டு பிசினஸ் யூனிட். சரி ஆபரேட்டிங் யூனிட். சரி, இந்த ஆபரேட்டிங் யூனிட் தான் பிசினஸ் யூனிட் மாத்திருக்காங்க இல்லையா? ஆமா ஆமா சரி. அப்ப இதுல வந்து நம்ம சொல்லலாம் 3 சி, சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், கரன்சி, கேலண்டர், இந்த மாதிரி இதுல எத்தனை சி இருக்கு?
இதுல வந்துட்டு 4 சி சொல்லுவோம். ஸோ அதே தான். ஸோ கரன்சி, கேலண்டர், சார்ட் ஆஃப் அக்கவுண்ட், அக்கவுண்டிங் கன்வென்ஷன். ஸோ இது சொல்லுவோம். அக்கவுண்டிங் கன்வென்ஷன்னா இது என்ன வரும்? இதை பத்தி சொல்ல முடியுமா கொஞ்சம்? இது அக்கவுண்டிங் கன்வென்ஷன்னா நம்ம அந்த அக்கவுண்டிங் எப்படி பண்றோம்னு சொல்லிட்டு அந்த சப்லெஜர் கம்ப்யூட்டர் அக்கவுண்டிங் எல்லாம் அக்கவுண்டிங் அதே கான்செப்ட் இல்லையா? ஆமா, ஸ்டாண்டர்ட் அக்ரூவல், அதுக்கப்புறம் இதுலயே என்கும்பரன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் அக்கவுண்டிங் கன்வென்ஷன். டீடைல் ஏதாவது டீடைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமா, சம்மரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமா, இந்த மாதிரியா? இல்ல, டீடைல்ட் அண்ட் சம்மரி ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு அக்கவுண்டிங் எப்படி பண்ணுங்கிறத சொல்லிடுவோம். இப்போ சரி. நமக்கு கேஷ் பேசிஸ் அக்கவுண்டிங் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் அக்ரூவல் அக்கவுண்டிங் ஒன்று ஆ, இருக்கும். ஆ, சரி ஸோ சரி. அக்ரூவல்னா மேபி நமக்கு இன்னைக்கு ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டிருக்கோம், இதுக்கு ஒரு ஆ, இன்வாய்ஸ் இன்னைக்கு ரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆ. மேபி ஒரு 2 அதான் வீக்ஸ் ஓகே, அக்ரூவல் ஆன் ரிசிப்ட், அக்ரூவல் ஆன் பிஓ அதெல்லாம் இருக்கு ஆமா இல்லையா? அந்த மாதிரி. ஆ, ஆமா ஓகே. ஆமா. அதுதான். ஸோ அந்த அக்கவுண்டிங் எப்படி ஒர்க் ஆகணுங்கிறது இதுல சொல்லுவோம். அதுதான் அக்கவுண்டிங் கன்வென்ஷன். கரன்சி, சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். பட் இது சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் தான் சொல்லணும். அந்த அந்த வார்த்தை மாறல இல்ல. ஆமா, சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ங்கிறது நமக்கு மாறாது. ஸோ இதுல அட்டாச் பண்றது மட்டும் நம்ம இது பேர் வந்து இந்த ஃபியூஷன்ல வந்து இதான பேர், சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் தானே பேர். ஆமா, சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் தான் சொல்லுவோம். பட் இதுல நம்ம லெஜர்ல அட்டாச் பண்றது சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ்னு சொல்லுவோம் அது. ஓகே ஓகே. சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் இன்ஸ்டன்ஸ் இல்லையா? சரி. இந்த ஃபோர்த் சி என்ன சொன்னீங்க சார்? நான் நோட் பண்ணேன். கரன்சி, சார்ட் ஆஃப் அக்கவுண்டிங் அக்கவுண்டிங் கன்வென்ஷன். இப்போ இந்த க்ளோசிங்லாம் ஈஸியா பெரிய நிறைய இஷ்யூலாம் வருமாங்க, இல்லை ஈஸியா நடந்துருமா? பீரியட் க்ளோசிங். இல்ல, க்ளோசிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு சிமிலர் இஷ்யூஸ் தான். இபிஎஸ்ல நமக்கு இருக்கிற அதே இஷ்யூஸ் தான் இருக்கும். ஸோ அடிஷன் டு தட் இதுல பார்த்தீங்கன்னா இல்லையா? இன்டர்ஃபேஸ் ஸ்டக்கா இருக்கு, இன்வாய்ஸ் வேலிடேட்டா இருக்காது, அப்ரூவ் ஆயிருக்காது, இந்த மாதிரி ஆமா, ஜெனரல் இஷ்யூஸ் இல்லையா எல்லாமே? இந்த மாதிரி ஜென்ரல் இஷ்யூஸ் தான் இருக்கும். ஸோ இது அடிஷ்னலி இதுல பாத்தீங்கன்னா நமக்கு டேஷ்போர்ட் ஒன்று இருக்கும். ஸோ அப்படியா? அதுல வந்துட்டு டேஷ்போர்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பேபிள் எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ பேபிள் டு ஜிஎல் ரெக்கன்சிலேஷன் சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் இருக்கும். ஸோ சரி. இப்போ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதுல எவ்வளோ இன்வாய்சஸ் வேலிடேட் ஆகாம இருக்கு, எவ்வளோ வந்து அக்கௌண்ட் ஆகாம இருக்கு, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கால்குலேட். ஸோ அதே மாதிரி அதுக்குள்ள டிஃபரன்ஸ், ஏபிக்கும் ஜிஎலுக்கும் உள்ள டிஃபரன்ஸும் அதுலயே வந்துடும் நமக்கு. அதே வந்துருமா? சூப்பர். அப்போ நீங்க சொல்றத பார்த்தா, இப்போ இந்த டெக்னிக்கல் டீமுக்கு ஏதாவது நீங்க, நான் 11ல டெக்னிக்கல் டீமுக்கு நான் பார்த்தா இதுல ஒரு எழுதி எழுதி செக் பண்ணிட்டே இருப்பேன். இந்த கண்ட்ரோல் அக்கௌண்ட்ல போட்டிருக்காங்களா, அந்த கண்ட்ரோல்ல போட்டிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டே இருப்பேன். இந்த ரீகன்சிலே ஆகாது. ஒவ்வொரு மாசமும் இந்த இன்வாய்ஸ் பாருங்க, இந்த தப்பா போட்டிருக்கீங்க, இந்த இன்வாய்ஸ் இந்த கண்ட்ரோல் அக்கௌண்ட் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு எழுதி எழுதி பார்த்து ரீகன்சில் பண்றதே எனக்கு பெரிய வேலையா இருக்கும். நீங்க சொல்றத பார்த்தா இது எல்லாமே சிம்பிளிஃபையா இருக்கு இதுல எல்லாமே இல்லையா? ஆமா, கரெக்ட். இல்ல அப்ப நீங்க வந்து டெக்னிக்கல் டீம் இல்லாம ஃபங்க்ஷனல் நாலேஜ் வச்சு சூப்பரா இத வொர்க் பண்ணலாமே அப்போ இல்லையா? ஆமா. டெக்னிக்கல் டீமோட தேவைகள் வந்து மிக குறைவு அப்படின்னு தான் சொல்லணும் இதுல இல்லையா? அந்த நமக்கு வந்து சிஸ்டமும் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் தான் தெரியணும். அப்படிதானே? ஆமா, கரெக்ட். சூப்பர். நல்லா இருக்கு. சரி. சரி, இப்போ நம்ம இப்போ யூசர் கிரியேஷன்லாம் அதே மாதிரி தானே? இதுல 11ல இருக்கிற 12 11 R12 இருக்கிற அதே மாதிரி தானே? ஆமா, அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன் மட்டும் மாறும். ஸோ இதுல என்ன கொடுப்போம்னா சேம் இன்ஃபர்மேஷன் தான். யூசர் நேம் கொடுப்போம், பாஸ்வேர்ட் கொடுப்போம், அப்புறம் இமெயில் அட்ரஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதுக்கு கீழே எந்தெந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது கொடுக்கறதுக்கு பதிலா ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது என்ன சொல்லுவோம் அதுல? ஸோ இதுல வந்துட்டு ரோல்னு சொல்லுவோம். ஓகே. இந்த ரோலை வந்து நம்ம என்ன, இப்போ நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ரோல் இல்லாம நம்ம we can create our own role அப்படிதானே? ஆமா, கஸ்டம் ரோல் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். கஸ்டம் ரோல் கிரியேட் பண்ணி இந்த கஸ்டம் ரோல் can be attached to the user. ஆமா, கரெக்ட். சூப்பர். இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? ஐம் வெரி கிளாட். கலக்குறீங்க உண்மையில. நான் இவ்வளவு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கல. சூப்பர். இல்ல, இதுல தானே இருக்கும். ஸோ அதனால இல்ல, மோஸ்ட்லி இந்த இம்ப்ளிமெண்டேஷன்ல பார்த்தனால கொஞ்சம் ஐடியா இருக்கு. நாலேஜ் உங்க பேச்சிலே உங்க நாலேஜ் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு தெரியுது. சூப்பர்.
வெரி ஹாப்பி. சரி இப்போ நம்ம அடுத்தால என்ன செய்யணும் இப்போ ஓகே. நம்ம நெக்ஸ்ட்? ஸோ நெக்ஸ்ட் அதான் இப்போ சிஸ்டம்ல நான் குயிக்காக உங்களுக்கு அது காமிச்சிடுறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அந்த யூசர் கிரியேஷன்ல இருந்து இப்போ ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், ஸோ நம்ம இது எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம், ஸோ இந்த ஆட்ஸ் நமக்கு எப்படி வருது, சிம்பிளா. ஆமா. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் க்ளோஸ் பண்ணவா என்ன செய்யணும்? இது இருக்கட்டுமா இல்லை, பேக்ரவுண்ட்? நான் என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன், ஒரு நிமிஷம். சரி. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் சென்னையில தான் இருக்கேன். இது பெரும்பாலும். அப்படி எனக்கு சொன்ன நான் நீங்க ஏதோ அப்ராட்ல இருக்கீங்கன்னு நினைச்சேன். இல்ல சென்னையில் தான் இருக்கேன். சென்னையில இருக்கீங்களா? எப்படி எல்லா இன்ஸ்டன்ஸ் அப்ப எல்லாத்தையும் ஒர்க் பண்ணிருக்கீங்களா நீங்க? 11 சொல்றீங்க, R12 சொல்றீங்க, ஃபியூஷன் சொல்றீங்க, எப்படி? இல்ல 11i வந்துட்டு நான் இனிஷியலா ஜாயின் பண்ணப்போ ஒர்க் பண்ணது. அதுக்கப்புறம் R12 ஒரு 6 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் எதை கேட்டாலும் பதில் சொல்றீங்களே யோசிக்காம, அதான் கேக்குறேன். இல்ல அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு 11iல ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் R12, அப்புறம் 12.1.3, ஸோ அந்த மாதிரி அந்த வெர்ஷன்ஸ்லாம் ஒரு 6 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கேன். இப்போ ஒரு 4 வருஷமா ஃபியூஷன்ல ஒர்க் பண்ணிட்டு 4 இருக்கேன். வருஷம் ஆச்சா ஃபியூஷன் வந்து? ஆமா. அப்ப நீங்க எக்ஸ்பர்ட் ஆயிருப்பீங்க நேரம். கண்ண மூடி ராத்திரி தூக்கத்துல இருந்து ஏதாவது சொல்யூஷன் கேட்டா கூட நீங்க சொல்லுவீங்க அப்போ. நீங்க எந்த கம்பெனில வேலை பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது வந்துட்டு என்வி சொல்யூஷன் சொல்லிட்டு சென்னையில் தான், இங்க தேனம்பேட்டையில ஒரு கம்பெனி. ஸோ அதில் தான் ஒரு கிளைண்ட் வந்து அப்ராட்ல இருக்காங்களோ? ஆமா, கிளைண்ட் வந்துட்டு மோஸ்ட்லி மிடில் ஈஸ்ட் கஸ்டமர்ஸ் தான். மிடில் ஈஸ்ட், அப்புறம் சிலது இந்தியா கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி. அப்ப நீங்க ரொம்ப பிஸியா இருக்குமா அப்படியே ஜாப்லாம் எப்படி? ஆமா, அது கொஞ்சம் இப்போ டைட்டா தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா கீழே இன்னும் 2 கன்சல்டன்ட் வச்சிருந்தோம். ஸோ அது திருப்பி மூவ் ஆயிட்டாங்க வேற கம்பெனி. அதனால அது இப்போதைக்கு ஒரு சின்ன கொஸ்டின். இப்போ நீங்க கொடுக்கறது பூரா ஃபங்க்ஷனல் சப்போர்ட் தான், அப்படிதானே? ஆமா. இப்போ வந்து உங்களுக்கு எப்படி டிக்கெட் ரைஸ் பண்ணுவாங்க, நீங்க அப்படி சால்வ் பண்ணுவீங்களா? இல்ல, இது என்னது பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இம்ப்ளிமெண்டேஷன்ல வரும். ஸோ அதனால டிக்கெட் வராது. பட் என்னதுலயே சப்போர்ட் டீம் இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு டிக்கெட் இருக்கும். ஸோ இவங்களோட ஓன் போர்ட்டல்ல கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதுல வந்துட்டு டிக்கெட் இது எல்லாமே வந்துடும். ஸோ அதை டிக்கெட் ரிசால்வ் பண்ணிட்டு அதை அப்டேட் பண்றது, அது சேம் ப்ராசஸ்ல இருக்கும். பட் என்னது மோஸ்ட்லி இம்ப்ளிமெண்டேஷன்ங்கிறதுனால இது நமக்கு டிக்கெட்டிங்ல வராது. ஸோ இது ஆமா, தனியா இதுல போட்டு ட்ராக் பண்ணுவாங்க. இம்ப்ளிமெண்டேஷன் ஐ மீன் ப்ராஜெக்ட் வைஸ் ட்ராக் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ நீங்க உங்களால சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா யூ வில் ரைஸ் எ ஸ்டார், அப்படிதானே? ஆமா. அது நார்மல் ப்ராசஸ். ஓகே. இது இப்போ இது மத்த எல்லாம் சேம் தானே? MD50, MD70, MD120 அதெல்லாம் சேம் தானே? MD70 இதெல்லாம் அந்த கான்செப்ட்லாம் சேம் தானே? ஆமா, அது சேம் தான். பட் இப்போ இது பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நமக்கு ஐ மீன் நான் ஒர்க் பண்ணதை வச்சு சொல்றேன். ஸோ ஸ்டாண்டர்ட் அப்ரோச்சுங்கிற மாதிரி நமக்கு ஃபியூஷன்ல நான் பார்க்கல. ஸோ ஏன்னா ஒரு சில கஸ்டமர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதுவே இருக்கும். ஸோ லெட்ஸே ஒரு யூசர் கைட் ஒன்று ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். இப்போ எய்ம் மெத்தடாலஜில. பட் இங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இவங்க ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ ஜஸ்ட் நமக்கு பிபிடி இருக்கும். ஸோ இந்த பிபிடில ஸ்கிரீன்ஷாட் போட்டு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ரொம்ப சிம்பிளா முடிச்சிருவாங்க. இப்போ நீங்க ஒர்க் பண்ற விதம் வந்து இப்போ உங்க MD70 எல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்களா? எப்படி அதே கான்செப்ட் அது போயிட்டு இருக்கு அப்படி அதெல்லாம்? ஆமா, அது சேம் ப்ராசஸ் தான். அது நம்ம டாக்குமெண்ட் போடுவோம், அதுக்கப்புறம் இதை வச்சு சொல்யூஷன். சோ அது சேம் இதுதான். அதெல்லாம் சேம் கான்செப்ட் இல்லையா? அதுல மட்டும் இது. அப்புறம் இப்போ எத்தனை இன்ஸ்டன்ஸ் இருக்கும் இப்போ நார்மலா வந்து டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ், ப்ரொடக்ஷன்? இதுல ப்ரொடக்ஷன் தானே சொல்லுவோம், இல்ல வேற ஏதாவது பேர் வச்சிருக்காங்களா? இல்ல, இது ப்ரொடக்ஷன் தான். ஸோ யூஸ்வலா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ப்ரொடக்ஷன் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கஸ்டமர்ஸுக்கு கொடுத்துருவோம். ஸோ அது போக ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆரக்கிள் கொடுப்பாங்க. ஸோ இது வந்துட்டு டெஸ்ட் என்வாயர்மெண்ட் இல்லாட்டி லோவர் என்வாயர்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ அடிஷ்னலா நம்ம இன்னொரு இன்ஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா அது அகைன் எஸ்ஆர் போட்டு திருப்பி அது சார்ஜ் ஆகும் இவங்களுக்கு, கஸ்டமருக்கு. ஸோ அதை போட்டு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பெரிய கிளைண்ட் அப்படின்னா அவங்க அதை போட்டு வாங்கி வச்சிருப்பாங்க. மேபி 2 டெவலப்மெண்ட். சரி, இப்போ நீங்க டேபிள் ஆக்சஸ் பண்ணுவீங்களா? ஆமா, டேபிள் ஆக்சஸும் பண்ணுவேன் தேவைப்பட்டா. அப்ப அதுக்கு வந்து என்ன டூல் யூஸ் பண்றீங்க?
இல்ல டூல் தனியா SQL நமக்கு இல்ல, டெவலப்மெண்ட் அப்ளிகேஷன்லயே தான் இருக்கும். ஆமா, அப்ளிகேஷன். நான் ஆமா அப்ளிகேஷன்லயே தான் இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இல்ல. இருங்க ஒரு நிமிஷம் மேக்ஸிமைஸ் பண்ணுங்க. ஓகே. இது கம்மியா தான் தெரியுது. சரி பரவாயில்ல. ஃபுல் ஸ்கிரீன் தெரியலையா இதுல? பாருங்க நீங்க ஃபுல் ஸ்கிரீன் போடுங்க. ஃபுல் ஸ்கிரீன் தான் போட்டிருக்கேன். ஒரு நிமிஷம் ரீஷேர் பண்ணி பாக்குறேன். இப்போ தெரியுதுங்களா? ஃபுல் ஸ்கிரீன் தெரியலையே. நான் அதுவும் தப்பா போட்டிருக்கேனா? சரி பரவாயில்ல, இருக்கட்டும். தெரியுது எனக்கு கொஞ்சம். ஓகே. ஹலோ. கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது. இப்போ ஏதாவது சும்மா செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஏபி இன்வாய்ஸஸ் ஆல்னு போட்டு எப்படி எழுதுவீங்க அது? ஓகே. ஸோ இப்போ நமக்கு அந்த ரிப்போர்ட்ல இல்ல ஏதாச்சும் டேட்டா வியூ பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இப்போ இதுதான் வந்துட்டு நமக்கு ஹோம் ஸ்கிரீன். அதாவது வரும் இல்லையா? ஆமா, லாகின் பண்ணது இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதுல நிறைய மாடியூலுக்கு ஆக்சஸ் வச்சிருக்கிறதுனால இப்போ நமக்கு ப்ரொக்யூர்மெண்ட், ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி நிறைய இந்த ஆஷ்லே ப்ரௌன்ங்கிற யூசருக்கு நிறைய ஆக்சஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாம் காட்டுது. ஆமா கரெக்ட். சரி. ஸோ இப்போ இதுலயே நம்ம ரிப்போர்ட் போனோம்னா இந்த லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த ஐக்கான் ஒன்று இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா டூல்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த டூல்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதுல நிறைய இருந்துச்சு. எனக்கு ஒன்றும் புரியல. சரி அப்புறம் கேட்டுக்கலாம். ஓகே. ஸோ அதை நான் ஒன்னொன்னா சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரிப்போர்ட் எப்படி நம்ம ரன் பண்ணுவோங்கிறது சொல்லிடுறேன். ஸோ அதை அந்த மேலே போயிட்டு அதை அந்த ஐக்கான் கிளிக் பண்ணோம்னா கீழே நமக்கு டூல்ஸ் இருக்கும். இந்த டூல்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா ரிப்போர்ட்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே ஓகே குட். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுல நமக்கு ஒன்று ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணோம்னா யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோல்டர் மாதிரி இருக்கும். ஸோ மை ஃபோல்டர்னா இப்போ நம்மளோட ஃபோல்டர்ல ஜஸ்ட் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ரிப்போர்ட் எல்லாமே. ஷேர் ஃபோல்டர்னா இப்போ நம்ம எல்லாமே டெவலப்மெண்ட் முடிச்சுட்டு இப்போ பிஸ்னஸ் யூசர்ஸ்க்கு ஒரு டெஸ்டிங்க்கு கொடுக்குறோம், இல்லாட்டி அவங்க செக் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த ஷேர் ஃபோல்டர்ல நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸோ தட் எல்லாருமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல ஜஸ்ட் ஒரு செலக்ட் query மட்டும் போனோம் அப்படின்னா இப்போ இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கும். ரிப்போர்ட் ஒன்னு இருக்கும், அனாலிசிஸ் ஒன்னு இருக்கும். ஸோ ரிப்போர்ட்னு சொல்றது வந்துட்டு பிஐபி ரிப்போர்ட். ஸோ பிஐபி ரிப்போர்ட்னா நம்ம இந்த query எல்லாம் எழுதி டெவலப் பண்ணணும். இது அனாலிட்டிக்கல் வந்து இன்டெலிஜென்ஸ் டூல், டேட்டா இஸ். ஆமா கரெக்ட். ஆமா கரெக்ட். அதான் அந்த டாப் 5 அந்த மேனேஜ்மென்ட் ரிப்போர்ட். டேட்டா வேர்ஹவுஸ் டூல். நீங்க சும்மா ரிப்போர்ட் போங்க. ஸோ இப்போ ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தனியா இன்னொரு ஸ்க்ரீன் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு டேட்டா மாடல் செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம செலக்ட் query தான் கொடுக்குறோங்கனால இந்த டேட்டா மாடல் நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஏபி இன்வாய்ஸ் தான். வெரி சிம்பிள். அதான். ஸோ இதுல ஆட் கொடுத்துட்டு இதுல பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுல ஆட் கொடுத்துட்டு எஸ்கியூஎல் query. ஓகே ஓகே எஸ்கியூஎல் query கொடுத்தோம்னா இதுல ஜஸ்ட் ஏதோ ஒரு நேம் கொடுத்துட்டு இதுல பாத்தீங்கன்னா இந்த டேட்டா சோர்ஸ்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கும். இதுல வந்துட்டு 3 இருக்கும். ஒன்னு வந்துட்டு சிஆர்எம் வந்துட்டு தனியா சிஆர்எம்க்குன்னு, அதே மாதிரி ஹெச்சிஎம். ஸோ இந்த எஃப்எஸ்சிஎம்ல தான் பாத்தீங்கன்னா எஸ்சிஎம், ஃபைனான்ஸ் எல்லாமே வரும். சரி சரி சரி. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு லெட்ஸ் சே ஏபி இன்வாய்சஸ். இந்த டேட்டா ஏபி அப்ளிகேஷன் டிபி எஃப்எஸ்சிஎம் ஏன் கொடுத்தீங்க? அது இல்ல எஃப்எஸ்சிஎம்ங்கிறது ஃபைனான்ஸ் அண்ட் சப்ளை செயின் தான் வந்துட்டு அந்த டேட்டா சோர்ஸை சூஸ் பண்ணிட்டு தான் நம்ம இந்த டேபிள் அடிக்கிறோம். இந்த மாதிரி வேற ஏதாவது ராங்கா சூஸ் பண்ணிட்டு ஏபி இன்வாய்ஸ் போட்டா உங்களுக்கு டேட்டா வராது. அப்படிதானே? ஆமா வராது. ஓகே ஓகே. இப்போ இதுல நிறைய லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ்ல நிறைய இருக்கும் டேட்டா இதுல. ஆமா கரெக்ட். சரி ஓகே. ஸோ அதை ஜஸ்ட் செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் இந்த டேபிள் கொடுத்து ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வரும். ஓகே ஓகே. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் அந்த டேபிள் ஸ்ட்ரக்சர் காட்டும். ஸோ இந்த டேபிள் ஸ்ட்ரக்சரை கிளிக் பண்ணிட்டு இந்த டேட்டா கிளிக் பண்ணி ஆமா இதுல ஜஸ்ட் வியூ கொடுத்துட்டு
வியூ கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஃபார்மேட்ல காட்டும். ஸோ இதே இது டேபிள் வியூ கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நமக்கு சூப்பர். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் இன்பில்ட் டூல் எல்லாமே இல்லையா, இதுலயே இருக்கு. ஆமா இன்பில்ட். சூப்பர் சூப்பர். சரி, இப்போ இந்த ஆக்சஸ் வந்து எல்லா கம்பெனிக்கும் ஆரக்கிள் கொடுப்பாங்களா எப்படி? இது வந்துட்டு ஸோ பேசிக்கலி இந்த லைசன்சிங் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஆமா லைசன்சிங் வந்துட்டு பை யூசர் கொடுத்துருவாங்க. அப்போ இது ஒரு 10 லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா மேபி ஒரு கம்பெனில ஒரு 10 பேர் வச்சுக்கலாம். மேபி 2 சப்போர்ட் கன்சல்டன்ட், அதுக்கப்புறம் அவங்களோட மேனேஜர்ஸ், அட்மின் அந்த இப்போ எல்லாமே நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல டக்கு இப்போ ஏதாவது ஒரு டேட்டா கரெக்டா இருக்கு, ஏதாவது ஒரு ஐடி ஜெனரேட் ஆகல, ஏதாவது நீங்க பார்த்துருப்பீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல சில சமயம் மைனஸ்ல வரும், பார்த்துருப்பீங்களா இந்த ஐடி காலம் வந்துடும். ஆமா அந்த மாதிரி வரும்போது நம்ம எல்லாம் ஃப்ரண்ட் எண்ட்ல அதெல்லாம் பார்க்க முடியாது. அப்போ நம்ம பேக் எண்ட்ல தான் பார்க்கணும். பட் இதுல என்னன்னா இப்போ நம்மளால டேட்டா பார்க்க முடியும். பட் இப்போ இதுல கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில இதுல நம்மளால எக்ஸல்ல டவுன்லோட் பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். இன்னும் சில இதுல இப்போ ஆமா இன்னும் சில இதுல நமக்கு டேட்டா ஃபிட்ஸ் மாதிரி ஏதாச்சும் வேணும் அப்படின்னா அதுக்கு ஆரக்கிள் எஸ்ஆர் தான் பண்ணணும். ஏன்னா இதுல நம்மளால டைரக்டா அப்டேட் அடிக்க முடியாது. ஏன்னா இது இந்த நம்ம டைரக்ட் பேஸ் டேபிள் will backfire so many other things. ஆமா ஆமா, ஏன்னா இது நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல இந்த ஒரு டேபிள் மட்டும் அப்டேட் பண்ண பார்த்தா இது கரஸ்பாண்டிங்கா 4 டேபிளுக்கு அப்டேட் பண்ணுவோம். அது நம்ம பண்ண மாட்டோம். ஆமா அது டேட்டா கரெக்ட். அது டேட்டா. ஆமா. இப்போ கஸ்டம் அப்ளிகேஷன் ஒன்னு இருக்குன்னு வெச்சுக்கோங்க. ஓகே ஓகேவா? ஒரு கஸ்டம் அப்ளிகேஷன் ஒன்னு இருக்கு. அந்த கஸ்டம் அப்ளிகேஷன்ல இருந்து இப்போ ஒரு இன்வென்டரி ஒரு ஸ்டோர்ஸ் இருக்கு, அந்த ஸ்டோர்ஸ் ஐட்டம் பூரா இஷ்யூ பண்றோம். அதுக்கு வந்து ஒரு கஸ்டம் அப்ளிகேஷன் ஏதோ ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் வச்சிருக்கோம். அதுல வந்து அது வந்து இன்வென்டரியோட இன்டர்ஃபேஸ் பண்ணனும். அந்த டேட்டாவை என்ன பண்ணனும்? ஸோ இப்போ அதுல வந்துட்டு இன்வென்டரி கூட இன்டர்ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு ஓஎஸ்சி அந்த இன்டகிரேஷனோட லைசன்ஸ் வேணும் ஒன்று. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு என்ன டேட்டா சொல்ற மாதிரி அந்த டேட்டாவை எக்ஸல் ஃபைல் டிரான்சாக்ஷன் டேட்டா மட்டும் அந்த சிஸ்டத்துல இருந்து எக்ஸல் ஃபைல் சிஎஸ்வியா கன்வெர்ட் பண்ணி நம்ம அப்லோட் பண்றது. அது ஒரு ஆப்ஷனு. பட் யூசுவலி பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஏபிஐ பேலோட்ல வாங்கிப்போம். ஸோ நமக்கு அந்த ஜேசன் ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி பேலோட்ல வாங்கிப்போம். ஸோ அது வந்துட்டு ரெஸ்ட் ஏபிஐன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரெஸ்ட் ஏபிஐ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடியூலுக்கும் தனித்தனியா இருக்கு. ஸோ இப்போ ஐட்டம் மட்டும் நம்ம வாங்குறோம், இல்லாட்டி ஒரு சேல்ஸ் டிரான்சாக்ஷன் இல்லாட்டி பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன் வாங்குறோம்னா நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேலோட் ஃபார்மேட் இருக்கும். ஸோ இந்த பேலோட் ஃபார்மேட்ல வந்துட்டு அந்த சோர்ஸ் அப்ளிகேஷன் ஸோ எதுல டிரான்சாக்ஷன் பண்றோமோ ஸோ அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ இதுல வந்துட்டு நமக்கு அகைன் அந்த சர்வீசஸ் எல்லாம் இருக்கு. ஸோ சோப் சர்வீசஸ் இல்லாட்டி ரெஸ்ட் ஏபி. ஸோ அதுல நம்ம இந்த எப்போ இன்வாக் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த இன்டகிரேஷன்ல எழுதுவோம். ஸோ அந்த ஸ்கெடியூல் இதெல்லாமே ஸோ அதை பேஸ் பண்ணி டேட்டா. சரி சரி சரி. அது லாங் அது மாதிரிலாம் உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்திருக்கா? ஆமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் பார்த்துருக்கோம். ஸோ ஒன்று வந்துட்டு ஜேர்னல் ஒன்று பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தோம்னா மெட்டீரியல் இன்னொரு சிஸ்டம்ல கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா அதுல தான் பார்த்தோம்னா நமக்கு அந்த ஸ்கேனர் இது எல்லாமே இருக்கும். ஏன்னா இவங்க உள்ள எடுத்து இது வந்துட்டு மேனுஃபேக்சரிங்க்கு ஸோ அந்த லோக்கல் சிஸ்டம் ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ அதில் தான் வந்துட்டு அவங்க ஐட்டம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த பார்கோட் ஸ்கேனர்ல போட்டு ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் உள்ள எடுத்து வர்றது, அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனலா இந்த ஐட்டம் வெளில போகும்போது இதாகும். ஸோ இப்போ இந்த மெட்டீரியல் எல்லாமே அங்க கிரியேட் பண்ணிட்டு ஸோ அதை வந்துட்டு நமக்கு இதா கொடுப்பாங்க, பேலோடா கொடுப்பாங்க. ஸோ அதை ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஸ்கெடியூல் போட்டிருப்போம் ஒவ்வொரு 1 ஹவருக்கும் ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்கெடியூல் பேஸ் பண்ணி நமக்கு டேட்டா எல்லாமே இம்போர்ட் பண்ணிடுவாங்க. இது மட்டும் எனக்கு கொஞ்சம் புரியல, இன்னொரு தடவை அப்புறம் கேட்டுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஓகே. சோ இதான் இப்படிதான் கொரி எழுதணும் இல்லையா? ஆமா. இப்போ எப்படி யூசர் கிரியேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்? நீங்க எவ்வளவு நேரம் ஃப்ரீ? நோ ப்ராப்ளம், நீங்க சொல்லுங்க. நீங்க ஃப்ரீனா நம்ம பார்க்கலாம். நான் சொன்னேன்ல காலையில ஐ மீன் ரிசீவிங் அண்ட் யூ ஆர் கிவிங் அண்ட் உங்க அவைலபிலிட்டி தான் எனக்கு முக்கியம். என்னோட அவைலபிலிட்டி முக்கியம் இந்த கேஸ்ல. இல்ல எனக்கு அவைலபிலிட்டி இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு பிரச்சனை இல்லை. நாளைக்கு ஈவினிங் தான் கொஞ்சம் இது. நாளைக்கு நீங்க மார்னிங் அவைலபிள்னா நாளைக்கு மார்னிங் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேபி இந்த நேவிகேஷன் பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் இதாயிட்டு. என்னடா நமக்கு இது இப்ப நம்ம F11 கண்ட்ரோல் F11 அடிப்போம்ல, அப்ப அது மாதிரி இதுக்கு ஈக்குவலன்ட் என்ன உண்டு? இது அப்படி ஒன்றும் கிடையாது. இது
F11 கண்ட்ரோல் F11னா நமக்கு அது இல்ல ஆக்சுவலா. ஆமா அந்த ஆமா அந்த ஷார்ட்கட் கீஸ் வந்துட்டு நமக்கு இருக்காது இதுல. ஜஸ்ட் டைரக்ட் அடிச்சு பார்த்தேன் அதுல வரல. ஓகே. நான் இல்ல கண்ணை மூடிட்டு பண்ணுவாங்க. நான் ஷார்ட்கட் கீ தான் ஃபுல்லா யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அவ்வளவு கண்ணை மூடிட்டு நீங்க எப்படி சொல்றீங்க இதை விட 10 மடங்கு நான் ஜாஸ்தியா இருந்தேன். ஓகே ஓகே. அப்படியே கண்ணை மூடிட்டு என்ன சொல்யூஷன் கேட்டாலும் எப்படி கேட்டாலும் சொல்லுவேன். ஓகே ஓகே. அவன் இந்த கேப்னால எனக்கு அப்படியே பிளாங்க் ஆயிட்டேன். அவ்வளவுதான். அந்த பேர் இருந்தேன்னா நான் ஐ வுட் ஹவ் ரீச் so many milestones on this side. சரி அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம யூசர் கிரியேஷன் வந்து பார்ப்போம் சிம்பிளா. ஓகே. ஸோ இப்போ யூசர் கிரியேஷன் பாத்தீங்கன்னா இப்போ அகைன் இதுல வந்துட்டு நமக்கு எப்படி வரும்? இப்படிதான் வருமா? எப்படி சொல்றீங்க? லாகின் பண்ணோனே எப்படி காட்டும்? இப்படிதான் காட்டுமா சிஸ்டம்? ஆமா லாகின் பண்ணதையும் பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்கிரீன் எப்படி காட்டும்னா ஸோ ஸ்கிரீன் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். லாகின் பண்ணோனே ஆமா லாகின் பண்ணதையும் இந்த மாதிரி இருக்கும். சரி ஒரு நிமிஷம். இன்னொன்னு இதுக்கு நம்ம சிட்ரிக்ஸோ VPN எதுவுமே தேவையில்லை. ஆமா VPN எதுவும் தேவையில்லை. எல்லாமே கிளவுட் தான் நமக்கு. அப்ப டைரக்டா நம்ம லாகின் பண்ணி இது நம்ம வெப்சைட் லாகின் பண்ற மாதிரி சிம்பிளா அப்படியே லாகின் பண்ணிக்கலாம். அப்ப இதுல வந்து உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி நிறைய பிரீச் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. இப்போ செக்யூரிட்டினா எந்த மாதிரி சொல்றீங்க? இப்போ டேட்டா எனிபடி கேன் ஆக்சஸ். இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்க தெரியாம ஒரு ஒரு அவுட் சைடு ஒரு இடத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. எங்கே ஒரு போறீங்க இல்லை ஒரு ப்ரௌசிங் சென்டர்ல போறீங்க, லாகின் பண்ணிட்டு தெரியாம சேவ் பாஸ்வேர்டுன்னு சொல்லி அதில் கொடுத்துட்டீங்க. ஓகே. அப்போ நான் வர அந்த யூஆர்எல் அடிச்ச உடனே டக்குன்னு உள்ள போய் நான் எல்லா டேட்டாவையும் பார்க்கலாமே. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் இருக்கு. பட் அது வெரி ஃபியூ கிளைண்ட்ஸ் நம்ம இம்ப்ளிமெண்டட்னு சொல்லலாம். ஏன்னா இதுல ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் கூட இருக்கு. அதாவது நம்மளோட இது இமெயில் அட்ரஸ் கூட லிங்க் பண்ணி இல்லாட்டி மொபைல் நம்பர் கூட லிங்க் பண்ணி நமக்கு ஓடிபி வந்து அந்த ஓடிபி வச்சு லாகின் பண்றது இருக்கு. பட் அது வெரி லெஸ் லைக்லி இம்ப்ளிமெண்டட் ஆப்ஷன். நான் கேட்டேன்னா இந்த செக்யூரிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு நான் பாக்குறேன். ஏன்னா இப்போ நம்ம நார்மலா VPN சிட்ரிக்ஸ்லாம் இருந்ததுன்னா நம்ம லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. VPN லாகின் பண்ணியோ சிட்ரிக் நான் அப்படிதான் நாங்க பண்ணுவோம். என் லேப்டாப்ல செக்யூரிட்டி இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அந்த சிட்ரிக்ஸ்குள்ள போயிட்டு VPN-க்குள்ள போயிட்டு தான் அதுக்குள்ளதான் நாங்க போய் ஆரக்கிள் லாகின் பண்ணுவோம். ஆரக்கிள் 11 12 அது. ஓகே. இது இவ்வளவு ஈஸியா இருக்கே, அதான் கேட்டேன். இதுல இந்த எப்படி இருக்கு? அதான் செக்யூரிட்டியும் நமக்கு இருக்கு. பட் இதுல என்னன்னா அந்த ஆப்ஷன்ஸ் நம்ம எனேபிள் பண்ணோம்னா அந்த 2 ஃபேக்டர் இதெல்லாம் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். இல்லையா? சரி. இப்போ நீங்க லாகின் பண்ணோம்னா இப்படிதான் வரும் உங்களுக்கு இல்லையா? ஆமா இந்த மாதிரி தான் வரும் நமக்கு ஸ்கிரீன். சரி. இப்போ நம்ம இந்த இந்த யூசருக்கு வந்து ஆஷ்லி பிரவுனுக்கு யூசர் வந்து சிஸ்அட்மின் ஆக்சஸ் இருக்கா? அப்போ ஆமா சிஸ்அட்மின் ஆக்சஸ் இருக்கு. சோ இவர்னால செட்டப் பண்ண முடியும். சிஸ்அட்மின் ஆக்சஸ்ங்கிறது எப்படி தெரியும்? அதல போய் பார்க்கணும். சோ இது பாத்தீங்கன்னா அகைன் நமக்கு இத வச்சு நீங்க சொல்லிடலாம். பட் இது போக ரோல் போயிட்டு பார்த்தாலும் தெரியும். சோ எப்படி அப்படின்னா ரோல் கிரியேட் பண்ணுமா? அப்போ ஆமா ரோல் வந்துட்டு நம்ம ஒன்னொன்னு அட்டாச் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போ பை மாடியூல் தான் வந்துட்டு நமக்கு இது எல்லாமே இருக்கும். சரி சரி. இப்போ லாகின் பண்ணா வந்துட்டு ஓகே. ஏபி ஏபினா என்ன சொன்னீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸோ இதுல எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் கிளிக் பண்ணீங்கன்னா செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் இருக்கும். ஸோ இந்த செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் இருந்ததுன்னா அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டன்ட் ரோல் கொடுத்துருக்கோம்னு அர்த்தம். ஸோ இந்த ரோலை வச்சு எல்லா செட்டப்பும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இல்லம்மா இதுக்குள்ள போங்க. இது ஒண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைட்ல இந்த டூல்ஸ்ல வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த செக்யூரிட்டி கன்சோல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த கீழே வந்தோம்னா டூல்ஸ்ல இருக்கும். இந்த செக்யூரிட்டி கன்சோல்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம அந்த யூசர் கிரியேட் பண்றது, ரோல் அட்டாச் பண்றது எல்லாமே பண்ணுவோம். இது செக்யூரிட்டி கன்சோல். சரி சரி. ஓகே. ஆமா. ஸோ இப்போ இந்த செக்யூரிட்டி கன்சோல் உள்ள போறேன் நானு. உள்ள போனோம்.
ஸோ 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்துட்டு ரோல் இருக்கும், இன்னொன்று யூசர் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் ரோல் தான் யூஸ் பண்ண போறோம்னா டைரக்டா யூசர் போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் யூசர் காமிச்சிடுறேன். சரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு யூசர் நேம் இருக்கும். ஸோ இதில் சர்ச் பண்ணோம் அப்படின்னா இதுல இருந்தே நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்துடும். நமக்கு ஆல்ரெடி கிரியேட் ஆன யூசர்ஸ் எல்லாமே இதுல லிஸ்ட் ஆக்டிவா இல்ல இன்ஆக்டிவா இல்ல வந்துரும். ஆமா, இது எல்லாமே நமக்கு இதுலயே வந்துடும். சரி. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ உள்ள போயிட்டு நம்ம டீடைல்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இதுல ஸ்க்ரீன் நமக்கு சிம்பிளா ஆமா, ஃபர்ஸ்ட் யூசர் நேம் இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளோட நேம், இமெயில் அட்ரஸ் அதுல இருக்கிற மாதிரியே தான் இருக்கு. ஓகே. ஆக்டிவா லாக்டா எல்லாமே ஓகே. பொசிஷன், பர்சன் நம்பர், மேனேஜர் எல்லாமே. ஓ இன்னும் ஹெச்ஆர் இன்ஃபர்மேஷன் இதுலயே டிஸ்ப்ளே ஆயிருமோ? ஆமா ஆமா. ஓகே. பட் 11 12 இதுல வராது. ஓகே சூப்பர். இதுலயே வந்துருச்சு எல்லாமே இல்லையா? ஜாப், பிசினஸ் யூனிட் எல்லாமே வந்துருச்சு. ஹியூமன் ரிசோர்ஸ் எல்லாம். ஓகே. இதுல வந்து என்ன ஆக்சஸ் ரோல் சாரி நான் ஆக்சஸ்னு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றேன். ரோல் ஆக்சஸ் டு அதான் இந்த ரெண்டு ரோல் வந்துட்டு இந்த ஆமா இந்த யூசருக்கு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ரோல் கொடுத்திருக்கோம். ரோல் வந்து நம்ம இது வந்து கஸ்டம் ரோல் அப்படிதானே? ஆமா, இது கஸ்டம் ரோல், இது வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ரோல். இந்த ரோல் கிரியேட் வந்து ரோல் அட்டாச் டு தி யூசர் அவ்வளவுதான். ஆமா. ஓகே ஓகே. இப்போ திருப்பி நியூ யூசர் கிரியேட் பண்ணனும்னா என்ன பண்ணனும்ல? ஆட் ரோலா நியூ யூசர் கிரியேட் பண்ணனும்னே பாத்தீங்கன்னா ஆட் யூசர்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். சோ இப்போ இந்த ஆட் யூசர் பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு சேம் ஆப்ஷன்ஸ் தான். ஸோ யூசர் நேம் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட், சாரி இந்த நேம் கொடுக்கணும், நேம் கொடுத்துட்டு யூசர் நேம், பாஸ்வேர்டு. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் பண்றேன். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஃபெட்ச் ஆயிடும் இல்லையா? ஆமா, ஆட்டோமேட்டிக்கா ஃபெட்ச் ஆயிடும். ஸோ இந்த லாஸ்ட் நேம் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது யூசர் நேம் வந்துரும். ஓகே. இல்ல ஹெச்ஆர் ஸோ இதுல எம்ப்ளாயி கோட் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஹெச்ஆர் இன்ஃபர்மேஷன் தான் ஃபெட்ச் ஆயிடும் அப்படிதானே? ஆமா ஆமா. ஸோ இது முடிச்சுட்டு அகைன் நமக்கு மேனேஜ் யூசர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போனோம் அப்படின்னா நம்ம எந்த பிஸ்னஸ் யூனிட்ல அட்டாச் பண்ண போகிறோம், எந்த லீகல் என்டிட்டியில் வரப்போகுது, அதே மாதிரி அதுக்கு கீழே உள்ள இந்த ஜாப் பொசிஷன் அது எல்லாமே அட்டாச் பண்ணுவோம், இன்க்ளூடிங் மேனேஜரும் அங்கே கொடுத்துரும். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே டேக் ஆகிடும் நமக்கு. சரி சரி ஓகே. இல்லைங்க பின்னாடி போங்க. நியூ கிரியேஷன் நான் கவனிக்க முடிஞ்சு எங்கே இருந்து பார்த்தேன், எங்கே பார்த்தேன்? எதில் சொல்றீங்க? இதுவா? நியூ யூசர் கிரியேஷனுக்கு என்ன போனீங்க? நான் கவனிக்க ஆட் யூசர். ஓகே ஓகே. இதுல ஆட் யூசர் அக்கவுண்ட். சரி நான் மேல. ஓகே ஓகே. இல்ல ரொம்ப சின்னதா இருக்கு, எனக்கு தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் காட்டுங்க. ஓகே ஓகே ஓகே. பை காட் இட். ஓகே. சோ இது கொடுத்துட்டு இந்த டீடைல்ஸ்லாம் என்டர் பண்ணிட்டு ஆட் ரோல் கொடுத்துக்கலாம். இந்த ரோல்ஸ் அட்டாச் பண்ணிட்டேன்னா you can start work on as per your role you can start work on அப்படிதானே? ஆமா. இப்போ எனக்கு வந்து பர்ச்சேசிங்ல சூப்பர் யூசர் வேணும். இப்போ நம்ம சூப்பர் யூசர்னு சொல்றோம்ல, அதாவது கம்ப்ளீட் செட்டப். அப்படின்னா நம்ம ரோல் வந்து ஸ்டாண்டர்ட் ரோல் கொடுத்துக்கணுமா? அதுல ஸ்டாண்டர்ட் ரோலே கொடுத்து எனக்கு புதுசா ஒரு யூசர் கிரியேட் பண்றீங்க சுரேஷ்னு போட்டு எனக்கு பர்ச்சேசிங், ஏபி, ஜிஎல் எல்லாமே வந்து இன்வென்டரி எல்லாமே வந்து வித் ஃபுல் செட்டப்போட கொடுக்குறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ ஃபுல் செட்டப்போட கொடுக்கணும் அப்படின்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ப்ரொக்யூர்மெண்ட் இருக்கும். இப்போ இது எப்படி கஸ்டம் ரோல்னு ஐடென்டிஃபை பண்ணிப்போம் அப்படின்னா ஸோ இந்த ஓஆர்இஎன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இது எல்லாமே எக்ஸ்எக்ஸ்னு ஏதாவது போடுவீங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, இது நேமிங் கன்வென்ஷன் நம்ம கொடுத்துக்கலாம். பட் இது நம்ம கஸ்டம் ரோல்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா ஓஆர்ஏன் நமக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா இது ஸ்டாண்டர்ட் ரோலு. ஏன்னா ஓஆர்ஏன் நம்ம
கிரியேட் பண்ண ட்ரை பண்ணாலும் ஸ்டாண்டர்ட் ரோலில் வந்துட்டு எடிட் பண்ண முடியாதுங்கிறது ஆரக்கிள் எரராகவே காமிச்சிடும். ஸோ அதனால ஓஆர்ஏன்னு இருந்ததுன்னா நமக்கு ஸ்டாண்டர்ட் ரோல், அது இல்லாமல் பிஓ இல்லாட்டி ஜாப் காப்பி இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நமக்கு கஸ்டம் ரோல். கஸ்டம் ரோல் இல்லையா? சரி சரி ஓகே. சரி இப்போ வந்து எந்தெந்த ரோல் இப்போ நான் சொன்னேன்ல, பர்ச்சேசிங் சூப்பர் யூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு வேணும். நான் அந்த கான்செப்ட் அந்த அதே வேர்டு யூஸ் பண்ணுறேன். சரி, எனக்கு புது இதில் செட் ஆகல. பர்ச்சேசிங் இது பண்ணா அப்போ எனக்கு எந்த ரோல் அட்டாச் பண்ணுவீங்க? ஸோ பர்ச்சேசிங்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இது ஒரு ரோல் வந்துட்டு நம்ம ஒன்று கிரியேட் பண்ணுவோம், இந்த ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜருங்கிறது. அதுக்கப்புறம் இதுலயே வந்துட்டு நம்ம ரெக்வசிஷன் இருக்கிற ஸ்டாண்டர்ட் ரோலை எப்படி பார்க்கறதுன்னு கேட்குறேன். ஸோ ஸ்டாண்டர்ட் ரோல் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இதில் எக்ஸாக்டாக நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஐ மீன் நம்ம யூஸ் டு இட் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டாக தெரியும். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, ஒவ்வொரு ரோலுக்கும் ஒவ்வொரு மெனு இருக்கும், அப்படிதானே? இதெல்லாம் எப்படி நான் அதுதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா அகெயின் நமக்கு ஒரு ரெபாசிட்டரி மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெபாசிட்டரி கீழே எடுத்துட்டு போகும். இப்போ இதுலயே நீங்க கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ இதுலயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரோல் இருக்கும். ஸோ எம்ப்ளாயி என்ன, கேட்டகரி மேனேஜர் இருக்கு, அதுக்கப்புறம் சப்ளையர் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ரோல் ப்ரொக்யூர்மெண்ட் ரிலேட்டட் எல்லா ரோலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இருக்கும். ஆமா. ஸோ அடிஷன் டு தட் இப்போ இதுக்கு கீழே என்னென்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுல இருக்கும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பேபிள் இன்வாய்ஸ் இன்கொயரி பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டிங் அக்ரிமெண்ட் பண்ண முடியும். ஸோ அக்ரிமெண்ட் query பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் இதுக்கு கீழே இருக்கும். ஸோ ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இதுலயே கீழே வந்தீங்கன்னா ஸோ ஆமா, ஸோ இதோட சப்டிவிஷன்ஸ் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸுங்கிறது நமக்கு அந்த ரிப்போர்ட்டிங் சைட்ல வரும். ஸோ இந்த மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் டீடைல்ஸ் இதுலயே இருக்கும். எல்லாமே ரோல்ஸ். இந்த ரோல்ஸ்க்கு ஒரு கோடு. நான் மெனு கோடுன்னு ஒன்று இருக்குமே, அதே மாதிரி தான் இது, அப்படிதானே? அதே கான்செப்ட் இல்லையா? ஆமா ஆமா, அதே ஆரக்கிள் 12 11 மெனு அண்ட் மெனு கோடுன்னு இருக்கும், அதே கான்செப்ட். ஓகே ஆமா சரி. ஓகே, இதெல்லாம் பேசிக் இது. ஓகே சரி, ஏபி ஆத்தென்டிகேஷன் இது யூசர் கிரியேஷனு. சரி, இப்போ நம்ம வேற வந்து இப்போ நம்ம இது இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டுக்குமா? ஓகே ஷூர். பாவம், உங்களுக்காண்டி தான் கேப், எனக்கு கேப் இல்லை. 1.5 மணி நேரம் ஆச்சு பாவம், நிறைய கண்டினியூஸா பேசிருக்கீங்க. ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டுக்கும். இது அப்படியே இருக்கட்டும், லாக் அவுட் பண்ண சரியா? நான் தண்ணி குடிச்சிட்டு பார்த்து போயிடலாம்.
ஹலோ. இல்லைங்களா? இல்ல ஒரு ஆபீஸ் கால் ஒண்ணு எடுக்க வேண்டியது இருக்கு. ஒரு 7க்கு கனெக்ட் பண்ணிடுவோங்களா? நோ ப்ராப்ளம்ங்க. உங்களுக்கு உங்க வேலை தான் முக்கியம். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்ப நீங்க ஓகே. 7 o'clock நான் லாகின் பண்ணுவேன் அப்புறம். ஆமாமாங்க. 7 o'clock இதே லிங்க்ல ஜாயின் பண்ணிடுவோம். ஓகேங்க. தேங்க் யூ. ஓகே. தேங்க் யூ.